ஹே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ZB1 ரிக்கிக்கு இந்த சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ 1 by 1 எல்லாத்துக்கும் போட்டுருக்கனால இவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் போட்டு இப்போ தான் எடுத்தேன். ஸோ லாங் கேப் இருந்ததுக்கு ரொம்ப சாரிடா. சரி, ஓகே. அவங்க கேட்ட மாதிரியே நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஒன் ஷாட்டோட நேம் ப்ளே பாய் தாய் மாமா. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்மளோ நாளைக்கு ஊருக்கு போகிறேன், அது வரைக்கும் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பப்பு பார்ட்டி கேர்ள்ஸ்ன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். நடா மச்சான், அப்புறம் சொந்த ஊருக்கு போகிற கிராமம் அப்படியே லைஃப்பை செட்டிலாக சேச்சா அங்கெல்லாம் போய் இருக்க முடியுமா மச்சான்? இங்கே இருக்கிற ஜாலி ஃபன் அங்கே வருமாடா. இங்கே ஜாலியாக இருக்கம்மா, ஒரு பொண்ணு கூட மீட்டிங்னு போனாமா, அதுக்கப்புறம் பை பை சொன்னம்மா, 2 நாள் ஜாலியாக சேட் பண்ணோமா, ப்ளாக் பண்ணோமா, நம்ம வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும்டா. அங்கெல்லாம் போனால் ஏன்னா லைஃப் டைம் கமிட்டட், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம ரிக்கி ஒரு ப்ளே பாய். அவன் வந்துட்டு ஜாலியாக இருப்பான், பட் வந்துட்டு எல்லாம் மீற மாட்டான். அப்படியே வந்துட்டு எல்லார்ட்டையும் லவ்வபிளாக பேசுவான். அது ஒரு 2 நாள் தான், அதுக்கு மேலே அவனுக்கு போர் அடிச்சிடும். ஸோ பிளாக் பண்ணிடுவான். அந்த பொண்ணுங்க கண்ணீர் வீட்டுக்கு அதனால திரும்பி பார்க்க மாட்டான். இப்போ சார் ஊருக்கு வரதுக்கு காரணமே அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி தான் சேட் பண்ணி அந்த பொண்ணு வந்துட்டு சூசைட் வரைக்கும் போயிடுச்சு. என்னை லவ் பண்ணி என்னை ஏமாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி. இது பிரச்சனையாகி வந்துட்டு அவங்க அப்பா காதுக்கு வரும்போது அவரும் வந்துட்டு பிடிச்சி காய்ச்சி மூச்சுன்னு கத்தி விட்டுறாரு. உன்னை பிஸ்னஸ் பார்க்கறதுக்கு இங்கே வர சொன்னால் நீ என்னடா இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்க, நீ சரிப்பட்டு வரமாட்டா அடி இப்படின்னு சொல்லி திட்ட. சாரி டேட், அது சும்மா தான் சேட் பண்ண, இந்த அளவுக்கு போகணும் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணு மட்டும் செத்துருந்துச்சு, அவ்வளோதான் பிடிச்சி உள்ளே வச்சுருப்பாங்க. நீ கொஞ்ச நாளைக்கு பிரேக் எடு, கிளம்பு, உங்கள் அம்மா வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி. அவனை வந்துட்டு எங்கள் கிராமம் தான். ஸோ வந்துட்டு இவங்க அப்படியே அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணி வெளிநாட்டிலே செட்டில் ஆகிட்டாரு. ஸோ அங்கே அப்பாவோட இவன் இருக்கான். அக்காவோட பொண்ணு தான் நீங்களாம் கிராமத்தில் தான் இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு அங்கே போய் இரு அப்படிங்கிற மாதிரி. டேட் நான் அங்கேயா, நோ டேட் அப்படி இப்படின்னு எவ்வளோ சொன்னாலும், இப்போ நீ போகலை நானே உன்னை உள்ளத்துக்கு வச்சுருன்னு அவர் மிரட்டவும் தான். சரி சரி வழி இல்லாமல் சாரும் வந்துட்டு இங்கே வரத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் வந்துட்டு அப்படி இருந்தாலும் 1 டே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே வந்து ஜாலியாக வந்து எல்லாரோடையும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கேட்க அவனும் நோவே, எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும், ஐம் அ ஃப்ரீ பேட், என்னை யாரும் கேஜுக்குள்ளே வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். கட் பண்ணால் இங்கே நீங்கள் இப்போ நல்லா காலேஜ் வந்துட்டு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு என்னடி அவன் மாமா வராராமா ஊர்லேருந்து, இப்போ ஜாலி தான், அடுத்து என்ன உனக்கு ஒருக்க கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை. போங்கடி, நானே என் மாமாவை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? நான் சடங்கானப்போ வந்தவது, அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லடி. அவருக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலையாமா, அவருக்கு அங்கே தான் பிடிச்சிருக்கான். ஆளை பார்த்துருக்கீங்கல்ல, நல்லா வெள்ளைக்கார மாதிரி இங்கே தாத்தா மாதிரி இருப்பான். எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி மேலே ஆசைப்பட்டு இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். ஆனாலும் அவருக்கு இந்த ஊரெல்லாம் செட் ஆகலை. அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவார். ஆனால் வெளிநாட்டிலே செட்டில் ஆகிட்டார். எங்கள் அம்மாவையும் எங்கள் மாமாவையும் பெற்றதோடு சரி. எங்கள் அம்மாவுக்கு இங்கேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் மாமா ரொம்ப லேட்டாக பிறந்தனால அவர் பிஸ்னஸ் அது இதுன்னு அங்கே அப்படியே எங்கள் தாத்தாவோட செட்டில் ஆகிட்டார். இப்போ வந்தால் தான் அவர் எப்படி இருக்காருன்னே தெரியும். என் அப்பாவுக்கு தான் என் மாமனை பிடிக்கிறதே இல்லையே. அதில் எங்கேருந்துடி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரு? என்னடி இப்படி சொல்லிட்ட? ஆமாடி, என்னன்னு தெரில, என் மாமனா இங்கே எதையுமே பார்க்காம அவர் அங்கே போய் உட்காந்துருக்காருன்னு எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கோவம். ஏன்னா ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அப்பாவை வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறாரு, சொத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேசுகிறாங்கல்ல. அது அப்பாவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி மாமன் வரட்டும், அவருக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம். பிடிச்சிருக்குன்னு மட்டும் தெரிஞ்சிடுச்சு, அவ்வளோத்தேன். எப்பேர் பட்டாதோ எங்கள் அப்பா மனசை மாற்றி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே மாதிரி வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜாலியாக பேசிட்டார. அது சரிடி, கல்யாண கலை மூஞ்சில் கட்டுது போ அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ண. போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஹாப்பியாக வரீங்க. ஸோ வந்துட்டு அன்றைக்கி நைட்டு வந்து ஃப்ளைட்டில் வந்திருக்கான். ஸோ லேட் நைட் தான் வீட்டுக்கே வரான். உங்கள் அப்பா தான் போய் அழைச்சிட்டு வர்றாரு. மற்றவங்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா உங்கள் அப்பா சொல்லிட்டு தான் போயிருப்பார், எல்லோரும் போய் படுங்க, வேலைலாம் இருக்குது, மாப்பிள்ளை வரதுக்கு லேட் ஆகும், நான் போய் அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எல்லோரும் வந்துட்டு உங்களுக்கு தூக்கமே வரல, அவன் நினப்பாக தான் இருக்குது, அவனை பார்க்கணுன்னு தோணுது. பட் அப்படியே ஏழு தூங்கி பழகிட்டு கிராமம் இல்லையா? ஸோ வந்துட்டு ஒரு 10 மணிக்கு மேலே தூக்கம் வந்துடுது. அவனும் வந்துட்டு நைட் ஃப்ளைட்டு லேட்டாக தான் வரான். அவங்க அப்பா தான் போய் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஊரே அடங்கி கிடக்கு, பைபிளுக்கு கூத்து கேட்குது. ஸோ வந்துட்டு ரிக்கியோ, என்ன மாமா ஊரே இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது, இங்கே பப்பெல்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். எது பப்பா அப்படின்னு அவர் கேட்குறாரு. பப்பா இல்லை மாமா, பப்பு. அது சரி,
சரியான காட்டான், இந்த ஆளுக்கு எங்கே இதெல்லாம் தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி. இப்படி தான் எங்கள் அப்பனுக்கு இந்த ஆளை பிடிச்சிச்சோ தெரில அப்படின்னு அவனுக்குமே அவ்வளோவா அவங்க அக்கா சாரி உங்கள் அம்மாவோட ஐயோ என்ன வளர்றேன் அவங்க அப்பாவை பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி தான் அவன் வந்துட்டு 2 பேருமே அவ்வளோவா பேசிக்கல. இவரை போய் அனுப்பிச்சி வச்சாங்க பாரு, இடித்த பொலி மாதிரி உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த ஊரே அப்படியே பார்த்துட்டு வரான். சரியான மயான அமைதியாக இருக்குது. ஆனால் காற்று நல்லா சிலு சிலுன்னு இருக்குது, 2 பக்கமும் வயல். வாவ், பகலில் வந்து இதெல்லாம் ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே அப்படியே வந்துட்டு அவனுக்கும் தூக்கம் சொக்குது. அப்படியே சாஞ்சி சீட்டில் உட்காந்துருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் வீடு வந்துருச்சுன்னு சொல்லி எழுப்பி விடுறாருங்க அப்பா. ஸோ வந்துட்டு உள்ளே வரான். எல்லோரும் அப்படியே அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்கானால இங்கே நிசப்தமாக இருக்குது. அவனும் நம்மம்மா யாரையுமே காணோம், வெளிநாட்டிலேருந்து புள்ள வரேனே, எங்கள் அம்மா கூட வெளியே வந்து நிற்கல, நடு சாமத்தில் பேய் கணக்காக வந்தேருனா எப்படி வருவாங்க, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. உங்களை மாதிரியா நடு சாமத்தில் அலையிறது யாரும் கிடையாது, எல்லாம் பகலில் வேலை பார்க்குறவ, வயல் வேலை கிடக்குல்ல அத்தேன் அப்படிங்கிறாரு. அது சரி கடப்பார மீசை அப்படிங்கிற மாதிரி ரிக்கியோ அப்படியே திரும்ப அவங்க அம்மா கண்ணை தேய்ச்சிட்டு அப்பு அப்படின்னு வராங்க. பார்த்தீங்களா இதோ தாய் பாசங்கிறது, இப்படியே தான் எங்கள் மம்மி வந்துட்டாங்க. அது சரி அப்படின்ட்டு உங்கள் அப்பா பாட்டுக்க சரி அம்மாவாச்சு பையனாச்சு என்னமோ பண்ணுங்கன்ட்டு உங்கள் அப்பா பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ ரிக்கி அவங்க அம்மாவா மாம் அப்படின்னு போய் ஹாக் பண்ணிக்க. ஏண்டா உங்கள் ஐயன் வரல அப்படின்னு கேட்க. ஐயனா தாண்டா உங்கள் அப்பா, ஓ டேடா, அது ஏதோ ஒன்று வரலையாடா, அவர் வரேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டே கிடக்குறாரு, நீ தான் இப்படி வரதே இல்லை இந்த பக்கம், அவர் அதுக்கு மேலே என்னமோ போங்கட்டே அப்படிங்கிற மாதிரி பாட்டி பேச அவனும் வந்துட்டு மாம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், அப்பா இன்னொரு பொண்ணை ரெடி பண்ணிட்டாரு, அதான் இங்கே வரதில்லை எதே அப்படின்னு பாட்டி பார்க்க. ஆமாம் மாம் உங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ரசனை இல்லையா, நீங்கள் வேறு அப்பா கூப்பிட்டா அங்கே வரமாட்டேங்கிறீங்களா, அதனால தான் இந்த பட்டிக்காட்டு பொண்டாட்டி எனக்கு வேணான்னு அவர் அப்படின்னு சொல்லி முடிக்கல. அவங்க அம்மாவும் ஆக்ரோஷமாக அங்கே இருக்க பானை எடுத்து டொங்குன்னு மண்டை வலையை கிறுக்கி, அம்மா என்னம்மா ஆசையாக வந்து கட்டிப்பிடிப்புன்னு பார்த்தா என்ன அடித்து கொல்ல பார்க்குறேன் அப்படின்னு, பின்ன என் மச்சானை பற்றி ஏங்கிட்டே தப்பாக பேசுறியாடா போக்கத்த பையில அப்படின்னு நடிக்கிறாங்க. எதை ஏம்மா அவர் இந்த பக்கம் வரவே மாட்டேங்கிறாரு, அப்போ கூட உனக்கு அப்பா மேலே அம்பிட்டு நம்பிக்கையா அப்படின்னு நான் கேட்குறான். பின்ன இருக்காதா, என் மச்சானை பற்றி எனக்கு தெரியாது, என்னை பிடிச்சி போய் அவங்க இருக்கிற அழகு என்ன அறிவு என்ன, ஆனாலும் என்னை கட்டிக்கிட்டாங்கடா, என்னை கட்டினது நாள்லேருந்து என்னை கண்ணு கலங்காமல் காப்பாற்றுறவருடா அவர், அது மட்டுமே என்னையும் அங்கே கூப்பிட்டார், நான் தான் எனக்கு செட் ஆகாது நான் வரலன்னு சொல்லி இங்கே கிடக்கேன், என்ன பேச்சு பேசி போட்டேன், என் மச்சானை பற்றி எனக்கு தெரியும், எதையாவது பேசிக்கிட்டு இருந்தேன் பெத்த பிள்ளைன்னு பார்க்க மாட்டேன், அப்புறம் அடி வாங்கியே செத்துருவோ பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க 2 அடியை படம் இருக்கி. ஐயோ ஸ்ட்ராங்கான பாடியாக இருக்கிய மம்மி, இப்போ தான் தெரியுது அப்பா என் ஒன்றை விட்டு ஓடாமல் இருக்காருன்னு, அடிச்சாது கொண்டு வந்து கிட்ட நிறுத்திடுவா அப்படின்னு சொல்ல, போடா போய் தூங்குற வேலையை பார் அப்படிங்கிறாரு. சரி புருஷன் நான் சொன்னால் எம்புட்டுக்கும் வருது அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே, புருஷன் ரொம்ப நல்லவர்த்தேன் நீ சொன்ன மாதிரி அப்படின்ட்டு இருக்கியும் அவனோட ரூமுக்கு போயிடுறான். ஸோ வந்துட்டு அவங்க அம்மா ரூம்லாம் காமிச்சிட்டு எதுவும் சாப்பிட்றியா கண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எப்போ கேட்குற மாணி அதெல்லாம் ஃப்ளைட்லேயே சாப்பிட்டேன் அப்படிங்கிறான். சரி கண்ணு ராப்பட்டு போக கண்ணு முழிச்சு வந்திருக்காரு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு இப்போ அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ அப்படி அவன் வந்து ரூமே பார்க்குறான். என்னதான் கிராமத்து வீடாக இருந்தாலும் அது வெளியிலேயே பயங்கர பிரம்மாண்டமான வீடாக இருந்திருக்கும். உள்ளுக்குள்ளே அதுக்கு மேலே ஃபுல்லாக டைல்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. பாரா எங்கள் அப்பனுக்கு கலை நயம் அதிகம் போல், அதுதான் வெளிநாட்டிலே கொடிகட்டு பறக்கிறார். இங்கே பாரு அந்த கிராமத்துக்குள்ளே கூட எம்பிட்டு பெரிய வீட்டை கட்டி அதுலேயும் இந்த ரூம்லாம் சும்மா சொல்லக்கூடாது, எனக்காகவே செதுக்கியிருக்காரு எங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு ரூம்லாம் பார்க்குறான். முன்னாடி வந்ததுக்கு இப்போ அப்பா வந்து இடையில வந்துட்டு போவார். ஸோ அப்படி வரும்போதெல்லாம் அவர் வந்துட்டு அவருக்கு எப்படிலாம் தோணுதோ என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அந்த வீட்டை வந்து இது பண்ணியிருப்பார். அப்படி தான் வந்துட்டு நல்லா டிசைன் பண்ணி வச்சுருக்காரு. லாஸ்ட்டாக ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப இயர்ஸுக்கு முன்னாடி வந்தேன், இப்போ தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனோட பெட்டில் வந்து படுக்கவும் என்னமோ தெரியல ஒரு நிம்மதியான தூக்கம், அப்படியே கண்ணை சேர்ந்து தூங்குறான். இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததுமே உங்கள் மைண்டில் வரது என்னமோ மாமா வந்திருப்பாளா அப்படின்ட்டு தான் தோணுது. ஸோ மெதுவாக எழுந்து நீங்கள் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு வெளியில் எட்டி பார்க்குறீங்க. ரிக்கி இன்னும் எழுந்திருக்கல, தூங்கிட்டு தான் இருக்கான். மாமா வந்துட்டாக போல, ஆனால் தூங்குறாக போலையே, கதவு சாத்தியிருக்கு, வேணாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு விட்டுறீங்க. ஸோ கீழே வர்றீங்க, உங்கள் பாட்டி உங்கள் அம்மா எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டி அப்படின்னு வந்து ஹக் பண்ணிக்க, செல்லம் அப்படின்னு, மாமா வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. வந்துட்டாடி, நைட்டு வந்தான் சாம குடங்கி மாதிரி தூங்கிட்டு இருக்கான், பரவ பேசு அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்ட்டு, அம்மா நீ பார்த்தியா மாமாவை? இல்லடி நான் தூங்கிட்டேன், அம்மா தான் பார்த்துருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா
நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரிம்மா பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி வாடின்னு ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீங்கள் வந்துட்டு கோவிலுக்கு கிளம்பி போகிறீங்க. கோவில் திருவிழா. ஸோ அதனாலேயும் தான் வந்துட்டு அப்பா வந்துட்டு அனுப்பி வச்சுருப்பாரு நீ அங்கே போ, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும், இந்த வாட்டி கோவில் திருவிழா நம்ம தலைமையில் நடக்குது, நானும் வந்துடுறேன், நீ போய் முன்னாடி எல்லா வேலையும் பாரு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சி வச்சுருப்பாரு. ஸோ வந்துட்டு கோவில் திருவிழாங்கும் போது அதுக்கு என்னெல்லாம் செய்யணும், அந்த மாதிரி அந்த கோவிலே பரபரப்பாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீடும் அதே மாதிரி தான் வந்துட்டு எல்லாம் எடுத்து செய்கிறனால வீடே வந்து அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு அங்கே ஆளுங்க வரவும் போகவும் கலகலப்பாக இருக்குது வீடே. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கோவிலுக்கெலாம் போகிறது, அங்கே போயிட்டு அங்கே வேலைலாம் என்னது இருந்தால் செய்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு பேசிகிட்டே ஃப்ரெண்ட்ஸுங்களோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டுருக்கீங்க. வீட்டுக்குள்ளே நீங்கள் வரும்போது தான் கரெக்டாக ரிக்கி அப்போ தான் எழுந்திருக்கோம். ஸோ எழுந்தவன் அப்படியே மேலே பால்கனியில் நின்று அப்படியே அப்படின்ட்டு உடம்பு வந்துட்டு முறுக்கு எடுத்துட்டு அப்படியே கீழே பார்க்க அங்கே கேர்ள்ஸ் எல்லாம் சிரித்து பேசிகிட்டு இருக்க சத்தம் கேட்குது. யாராவது அடேங்கப்பா, நம்ம வீட்டில் இத்தனை பொண்ணுங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அதுலேயும் ரொம்ப அழகாக நீங்கள் ஆப்சாரியில் ரொம்ப க்யூட்டாக அப்படியே வந்துட்டு அவங்க ஜிமிக்கி ஆட கைவளையல் குழுங்க கொலுசு சத்தத்தோட வீட்டுக்குள்ளே வரதை பார்த்து வாவ் யார் இந்த பியூட்டி அப்படிங்கிற மாதிரி தான் மேலேருந்து பார்த்துட்ருக்கான். கண்ணில் டால் அடிக்க அக்கா பொண்ணுனே தெரியாமல் செட் அடிக்குது மூதேவி. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கா. நீங்களும் சிரிச்சு பேசி சரிடி நான் வரேன் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே வர. அப்போ குடுன்னு ஓடி வரான் அவனும் கீழே இறங்கி. ஸோ வந்தவனும் அப்படியே உங்களை பார்த்து ஸ்டன் ஆகி ஹே பியூட்டி யார் நீ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அது சரி அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டுக்கா. அப்போ கரெக்டாக அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவனும் உங்களே பார்த்துட்டுக்கா. நீங்களும் திருத்தணும் முடிச்சுட்டு உங்கள் அம்மா என்னடி அப்படி பார்க்குறவ அவன் யாருன்னு தெரியலையா அப்படிங்க. ஃபஸ்ட்டு எனக்கே தெரியல அப்படிங்கிறான் அவன். அது சரி என்னடா கொஞ்ச நாள் ஊரில் இல்லை அதுக்கு மறந்துட்டியா? கொஞ்ச நாளா ரொம்ப வருஷம் ஆச்சுக்கா நான் இங்கே வந்து அப்படிங்கிறான். அக்காவையாவது மறக்காமல் இருக்கே அப்படின்னு உங்கள் அம்மா சொல்ல. அக்கா அதெல்லாம் மறக்கலை, நான் யாரையும் மறக்கலைக்கா, பட் இது யாருன்னு தெரியல, நான் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லையே நம்ம வீட்டில். யார்? எனக்கு தங்கச்சியும் இருந்த மாதிரி இல்லையே, தங்கச்சி அளவெல்லாம் சத்தியமாக என்னால் ஏற்றுக்க முடியாது, எனக்கு தெரியாமல் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் எது யோசிக்க. கிறுக்க பையில அப்படின்னு அவங்க அம்மா வந்துட்டு அவன் தலையில் அடிக்க. என்னக்கா அப்பா இந்த வேலையை பார்க்கலையா? அப்போ சரி நான் கூட பயந்துட்டேன் அப்படின்ட்டு அவனும் நிம்மதி பெருமிச்சு விட்டு வேறு யார் இது? ஆடா பாவி பையில என்னோட ஒத்த மகடா, அவளை தெரிலன்னு சொல்லிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்ல. உங்களுக்கும் அதுக்கு மேலே அட பாவி மனுஷா, நான் இந்த மனுஷனை நினச்சிட்டு இருக்கேன், இந்த மனுஷனுக்கு நான் யாருன்னு கூட தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி நினைக்கும் போதே கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ அவங்க அப்பா அவங்க அப்படின்ட்டு வராரு. ஆத்தி கடப்பா ரமேஷ் என்ட்ரி எது இந்த சிவகார்த்திகேயன் படத்தில் சொல்கிற மாதிரி, ஏண்டா சிவனாண்டி நீ பெத்த மகளாயா இது அப்படின்னு கேட்குற மாதிரி அப்படியே வந்துட்டு அவங்களையும் பார்க்குறான், அவங்க அப்பாவையும் பார்க்குறான். இந்த கடப்பா ரமேஷுக்கு பிறந்த க்யூட் மான்குட்டியா இது வரே வா அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் ரசனையோட தான் உங்களை பார்க்குறான். நீங்கள் ஒன்றும் புரியாமல் அவனுக்கு தான் உங்களை யாருனே தெரியல, நீங்கள் என்ன சொல்கிறதில்ல. அவங்க அப்பா வேறு வரவும் டக்குன்னு அங்கேருந்து போயிடுறீங்க. என்னடி மாமங்கிட்ட பேசாமல் போகிறவ அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை கூப்பிட. இருமா வந்துடுறேன், இது பிரசாதம் கொடுக்கணும், பாட்டிக்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படியே போக உங்கள் அப்பாவோ ஏன்டி போகிற பிள்ளைய கூப்பிட்றவ, அவள் கோயிலுக்கு போய்ட்டு வந்திருக்கா, பிரசாதத்தை கொடுத்துட்ருக்கா. அப்பா வந்துட்டிங்களா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் அப்பாவுக்கு தான் நீட்டுறீங்க. பாட்டிக்கு கொடுத்துட்டு வாக்கண்ணு அப்படிங்கிறாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்கப்பா. அவட எங்கள் அப்பா மேலே அம்புட்டு பாயசமா அப்படிங்கிற மாதிரி தான் ரிக்கி பார்த்துட்டு இருக்கான். எங்களுக்கெல்லாம் தர மாட்டீங்களா அப்படின்னு குறுக்க கை நீட்ட. அப்போ நீங்களோ டக்குன்னு அந்த பூஜை கூட இருக்கலாம் அதை நகர்த்திக்கிறீங்க. என்னம்மா ஏன் நான் எடுக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். குளிச்சிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அது குளிக்கணும், ஸ்மெல்லாக வருது, அவ்வளோ மோசமாக இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்துட்டு பர்ஃப்யூம்லாம் போட்டு வந்திருக்கேன், ஏன்னா குளிக்காமல் சும்மா சென்ட் அடிச்சுட்டு வந்தால் போதுமா, ஃபஸ்ட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படிங்கிறீங்க. அதை எம்மாடியோ என் தன்மானத்துக்கு இழுக்கு, நான்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வந்திருக்கேன், வேணா பார்க்குறியா நான் ப்ரெஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு கிட்ட வந்து அப்படியே உங்கள் மூஞ்சில் பூணு ஊதுறதுக்காக அவன் கிட்ட வர. அதுவும் உங்களை நெருங்க ஒரு நிமிஷம் படப்படன்னு அடிச்சுக்குது ஹார்ட்டு. அப்பா இந்த பக்கம் அம்மா இந்த பக்கம் அவன் பாட்டுக்கு வந்து கிட்ட நெருங்க ஒரு நிமிஷம் அப்படியே கிடக்கடன்னு ஆடுது. நீங்கள் என்னென்னமோ அப்படியே ஒரு மாதிரி படப்பட போடு நிற்க. அவன் கிட்ட வரும்போது உங்கள் அப்பா இந்த கௌஷிக் குறுக்க வந்தாங்கிற மாதிரி டே தள்ளுறா அப்படிங்கிற மாதிரி கை வச்சு மாப்பிள்ள என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தள்ள. அது மாமா உங்கள் பொண்ணு தான் நான் பல்லு விளக்குறேன்னு நினச்சி பேசுகிறேன், அதுதான் அவள் சொன்னது. அப்படி இல்லை கண்ணு, இங்கே எல்லோரும் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஸோ நாங்கள்லாம் வந்து குளிச்சுட்டு அப்படி இருக்கோம் பக்தி பழமாக, அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். போய் குளிச்சுட்டு வாங்க மாப்பிள்ள, அதைத்தான் சொல்ல வருது என் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே வந்துட்டு போடா போய் குளி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது மாட்டாமையா போவ பார்த்துக்கிறேன் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கோடைய குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஓடிடுறான். ஸோ நீங்களும் இப்போ இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வந்துட்டு பிரசாதம் அதெல்லாம் கொடுக்குறீங்க. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் அந்த பூஜை கொடி கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சுட்டு சாமி கும்பிடும்போது
மாமாவுக்கு என்ன நினப்பில் கூட இல்லை, நான் தான் அவரை மனசில் சுமந்துட்டுருக்கேன், அவங்களுக்கு நினைவில் கூட நான் இல்லையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ வந்துட்டு அதை காட்டிக்கல. அப்புறம் அப்படியே சிரிச்சு முடிஞ்சால் வெளியில் வரீங்க. உங்கள் அப்பா, நீங்கள், அப்புறம் உங்கள் அக்கா, உங்கள் அம்மா, பாட்டின்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்க. சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது. அங்கே நிறைய வந்துட்டு சொந்தக்காரங்க யாராவது வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்துக்குமே சாப்பாடெல்லாம் போட்டுட்ருக்கீங்க. ஸோ ரிக்கி வந்துட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரான். இப்போ குளிச்சிட்டேன் போதுமா அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. சரி இப்போ கொடுப்பியா பிரசாதம் அப்படிங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் முன்னாடி பூஜை ரூமுக்கு போக உங்கள் பின்னாடியே வரான். அப்போ உங்கள் அப்பா அப்படியே குறுகுறுன்னு தான் பார்த்துட்டுருக்காரு. இந்த கடப்பார மிஸ்ஸை வேறு எதுக்கு நம்மளை இப்படி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே தான் அப்படியே வந்துட்டு அந்த ரூம்குள்ளே உள்ள வர நீங்களே வந்துட்டு அதை திரும்பி நின்று பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அவன் உங்களை நெருங்கி நிற்க நீங்கள் சடனாக திரும்ப அப்படியே அவன் மேலே மோதி நீங்கள் பின்னாடி சாய போகிறீங்க. ஹிப்போட ஹோல்ட் பண்ணி உங்களை கிட்ட நிறுத்த அப்படியே நீங்கள் டக்குன்னு திரும்பின வேகத்துக்கு அவன் இழுத்த வேகத்துக்கும் போய் அவன் மேலே அப்படியே மோதி நிற்கிறீங்க. அப்படியே அவங்க ஃபோர்ஹெட்டில் அவன் கிஸ் பண்ண மாதிரி அப்படியே 2 பேரும் நின்றுட்டுருக்க. உங்களுக்கும் சக்குன்னு ஒரு மாதிரி இருக்குது. அவனை விட்டு நகர்த்து அப்படியே மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் அப்படியே அவனுக்குள்ளே இது நாள் வரைக்கும் அவன் பார்க்காத பொண்ணுங்களா அத்தனை பொண்ணுங்களோட கடலை போட்டு ஜாலியாக பீச்சு இப்போ ரெஸ்டாரண்ட்டு சுற்றுவான். பெருசாக லவ்னு யார்கிட்டையும் போய் வளைஞ்சிட்டு நின்னதும் கிடையாது. அப்படி வளையிறவங்கள கிட்ட நெருங்க விட்டதும் இல்லை. கமிட்மெண்ட்டே இல்லை. சும்மா பார்க்குறோம் பேசுகிறோம் அவ்வளோதான், அதோடு முடிச்சுக்கணுன்ட்டு பிளாக் பண்ணிவிட்டு ஓடுற ஆள். பட் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி எதுவுமே நடக்கலை. 2 பேத்துக்குள்ளே அப்படிலாம் எதுவும் இல்லை. பட் உங்களை பார்த்ததும் பிடிக்குது. ஏதோ மனசு படப்படன்னு அடிச்சுக்குது. இவ மட்டும்தான் எனக்கு லைஃப் ஃபுல்லாக இருக்கணும்னு தோணுது. அந்த செகண்ட் அவனுக்கு தோணுது. அதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ளே தான் இருக்குது, வெளியே சொல்லலை. அப்படியே உங்களே பார்த்துட்டு ஓ ஏஜ் என்ன அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் முழிக்க ஓ வயசு என்னடி அப்படிங்கிறான் உரிமையோட டீ போட்டு. அப்படின்ட்டு நீங்கள் முழிக்க எது சரி ஏன் பேச வராதா? இவ்வளோ நேரம் அப்பனும் பிள்ளையும் அவ்வளோ பேச்சு பேசுனீங்க, துரடி வாய அப்படின்னு கொஞ்சம் கிட்ட நெருங்க. மாமா இது பூஜாரா? இப்போ நான் என்ன பண்ணேன்? உன் வயசை தானே கேட்டேன், நீ சொல்கிற மாதிரி இல்லை. அதான் அது தள்ளி இல்லைங்க, நானே சொல்கிறேன். சரி அப்படின்னு நான் வந்து நிற்க என் வயசு நான் ஆமாம் அதை எதுக்கு கேட்குறிய அப்படின்னு டக்குன்னு நீங்கள் கேட்க இவ ஒருத்தி இப்போ இதெல்லாம் சொல்லணுமா உனக்கு? ஹிஸ்ட்ரி, ஃபிலாசபி, ஜியாகிரஃபிலாம் சொன்னதுக்கப்புறம் தான் சொல்லுவியா? வயசை கேட்டால் அதை மட்டும் சொல்லு புரியுதா அப்படிங்க. வயசு கூட தெரியாமல் தான் பேசிகிட்டு இருக்கீங்களாக்கும். உங்கள் அக்கா பிள்ளைனா அப்போ என்னை பற்றி எதுவுமே தெரில, உங்ககிட்ட நாங்கள் ஏன் சொல்லணும் அப்படின்ட்டு நீங்கள் வெளியே பார்க்க கைப்பிடிச்சி ஒழுங்காக சொல்லிடி அப்படின்ட்டு இழுக்கிறான். விடுமாம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிறீங்க. என்ன உங்கள் அப்பா கடப்பார மீசை வச்சுதா பயந்துருவோமா? கூப்பிடு பார்க்கலாம் அப்பா அப்படின்னு வாய் தக்கத்தில் ஐயோ ஆரம்பிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாய முடி அப்படி சும்மா இருடி, உங்கள் அப்பா உடனே வந்துடுவான் என்ன கண்ணுன்னு ஒன்றா கண்ணுன்ட்டு. ஐயோ அந்த ஆளை சமாளிக்க முடியாதுப்பா, ஆளை விடு தெரியாமல் கெட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து அப்படியே வந்துட்டு வாய மூடி அப்படியே அவன் கிட்ட நெருங்கி நிற்க. அவனோட பர்ஃப்யூம்ஸ் மேலே அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே மெய் மறந்து நிற்க. அவனும் வந்துட்டு வாயிலேருந்து கேட்டு கொத்தக்கூடாது அப்படின்னு போக போனவன் அப்புறம் டக்குன்னு திரும்பி என்ன நினச்சானோ கிட்ட வர நீங்கள் பயந்து என்ன அப்படிங்க. இங்கே என்னடி சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்த? என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. பிரசாதம் எங்கடி அது அப்படிங்க. அது இந்த அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்க. நீ தேடி கிளிக்கிறதுக்குள்ளே விளங்கிடும், இங்கே வா அப்படின்னு அவங்க நெத்திலேருந்து அப்படியே அவன் நெத்தியை ஒட்டி அதில் வந்துட்டு அந்த திருநீர் கோடு வரும். இது போதும்பா அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படியே சிரிச்சுட்டே வெளியில் வரான். நீங்கள் இன்னும் பேந்த முழிச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சிரிப்பு வருது. மாமா இப்போ தான் கொஞ்சம் நெருங்குறான் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல. கடவுளே இப்போ தான் வேணுனேன், அதுக்குள்ளே மாமா என் வலிக்கு வர மாதிரி இருக்கே அப்படின்னு சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வரீங்க. உங்கள் முகத்தில் இருக்க சிரிப்பை உங்கள் அப்பாவும் பார்க்குறாரு. அவன் சிரிச்சிட்டு வரதையும் பார்க்குறாரு. அவருக்கும் ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்குது. இது சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி நான் ஆறுதல் கழகத்தை மூட்டிடுவோமாங்கிற மாதிரி அவர் பார்த்துட்ருக்க. ஸோ மொத்த குடும்பம் எல்லாம் உட்காந்து சாப்பிட. அப்போ வந்துட்டு உங்கள் அப்பா இடையில அவன்கிட்ட கொஷின்லாம் பண்ணுறாரு. இவனுக்கோ உங்களை சைட் அடிக்க விடாமல் இவர் வேறு இடையில கேள்வி கேட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி தான் கோவம் வருது. ஸோ அவனை எசக்க பசக்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவரும் வந்துட்டு மாப்பிள்ள நான் என்ன கேட்டேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மாமா சாப்பிடும் போது பேசாமல் சாப்பிட விட மாட்டிங்களா? அக்கா எதுவும் கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள கிளப்பி விட. ஏனுங்க மாப்பிள்ள பையனை இப்போ தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு அவங்க அம்மா அவங்க அம்மா ஆரம்பிக்க. அதுக்கு மேலே உங்கள் அம்மாவும் ஏனுங்க என் தம்பியை சாப்பிட விடுங்க அப்படிங்க. அது சரி ஊரில் இல்லாத தம்பி, சரி நீங்களே உங்கள் தம்பியை கவனிங்க, நான் எதுவும் கேள்வி கேட்கல அப்படின்ட்டு கண்ணு வா போவோம் அப்படின்னு உங்கள் அப்பா அவங்கள கூப்பிட. நீ போகிறதுல போய் அவளையே கூப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி தான் அவன் என் பாரு உங்களை பார்க்க. நீங்களும் உங்களுக்கும் அங்கேருந்து போக மனசு இல்லை தான் இருந்தாலும் அப்பா கூப்பிட்றாரு. வரேங்கப்பா அப்படின்னு எழுந்து போக. அப்போ தான் வந்துட்டு சரி அவள் போனால் என்ன அப்படின்ட்டு யோசிச்சவனோ. அக்கா உன் பொண்ணு வயசு என்ன? உங்கள் அம்மா அப்படியே மரம் முறைக்க. பொண்ணும் முறைக்கிறா தாளும் முறைக்கிறா அப்படிங்கிற மாதிரி. அக்கா நான் வந்து இங்கே ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் அவளை பார்த்தே பல வருஷம் ஆச்சு, எனக்கு அவள் அக்கா பொண்ணுங்கிறதே மறந்து போச்சு. இப்போ தான் அதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இதில் வயசுலாம்
ம் சரிடா, அவள் வயசு தானே, இப்போ தான் 19 முடிஞ்சு 20, காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓ அப்போ சரி அப்படிங்கிறான். என்ன சரி, அது மைண்ட் வயசுன்னு வெளியே சொல்லிட்டேனா அப்படின்னு. ஓ ஒன்றும் இல்லைக்கா, இல்லை என் வயசா இல்லை என்னை விட சின்ன பொண்ணான்னு தெரிஞ்சுக்க தான். அடிங்க படவா, எனக்கு கல்யாணம் ஆகும்போது உனக்கு எத்தனை வயசு மறந்துடுச்சா என்ன? இல்லைக்கா சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாளிச்சிடறான். ஸோ அப்படியே அந்த இது வந்துட்டு அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அவனும் ரூம்லேருந்து கவனிச்சிட்டு தான் இருக்கான். எப்படா வந்து தனியாக சிக்குவீங்கன்னு பார்த்துட்டு இருக்கா. நீங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த அங்கெல்லாம் வந்து ஆற்றுல போய் குளிக்கிற பழக்கம் இருக்குல்ல. ஸோ கிராமத்தில் அந்த ஆற்றுல போய் குளிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே போக, இவனும் ஆஹா குளிக்க போகிறீங்களா, இருக்கடி நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் ஒரு டவலை தூக்கிக்கிட்டு போக, உங்கள் அம்மாவும் வந்துட்டு எங்கடா தம்பி கிளம்பிட்ட அப்படின்னு. அக்கா எல்லாரும் குளிக்க போகிறாங்கல்ல, நானும் தான். டேய் தம்பி, அது பொம்பளைங்க குளிக்கிறாடா, எங்கேயும் போய் அடி வாங்கிட்டு வந்துடாத. அடா யாருக்கா நீ, அதெல்லாம் உன் தம்பி அடி வாங்க மாட்டேன். ஏன் இங்கே ஆம்பளைங்கெல்லாம் குளிக்கக்கூடாதா நாற்றுல? குளிக்கலாம் தம்பி, அது உனக்கு தெரியுமாடா, இது கிராமம் அப்படி இப்படின்னு அவங்க ஆரம்பிக்க. காக்கா வெயிட்க்கா, நான் ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டாச்சும் வரேன். சரிடா தம்பி பார்த்து போயிட்டு வா அப்படிங்க. அப்புறம் எங்கே இருக்குது ஆறு அதெல்லாம் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் வரான். நீங்களும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து தண்ணிக்குள்ளே அப்படியே இறங்கி எல்லாம் அந்த இன்ஸ்கர்ட்டோட தானே குளிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நின்றுட்டுக்கா. அந்த பக்கம் நம்மளும் அப்படியே வந்துட்டு தேடிட்டு எங்கே போனா இவ, இந்த ரூட் தானே சொன்னாங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்டுட்டு தான் வந்திருப்பான். வந்தவொடனே உங்களுக்கு தேடிட்டு இருக்கா. அங்கே ஒரு பக்கம் நின்று பார்க்கும்போது நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒன்றா குளிக்கிறது தெரியுது. ஆஹா நம்மளால் செம்மையாக இருக்காளே அப்படின்னு. அப்போ அவன் மனசாட்சி நாயே, அது உன் அக்கா பொண்ணுடான்னு கவுண்டர் கொடுக்குது. அவனும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரசிக்கிறது ஒரு தப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டுருக்கான். அது அவளுக்கு 20 வயசு ஆயிடுச்சுல, அதெல்லாம் கல்யாணம் பண்ணுற வயசு தான், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் பார்க்காத நீங்கள் கொஞ்சம் ஐயோ அந்த மாமாவுக்கு விவசாயே இல்லை, இங்கே வந்து நிற்கிது அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் கூட குளிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அப்படியே திரும்பி பார்த்தவங்களோ, யாரடி அந்த ஹேண்ட்ஸம் செம்மையாக இருக்கான், நம்ம கிராமத்தில் இப்படி ஒருத்தனா அப்படி இப்படின்னு இன்னும் உங்கள் மாமானே தெரியாதனால அவங்க எல்லாம் பேச, நீங்களும் அடியே அது எங்கள் மாமன்டி அப்படிங்கிறீங்க. எதே ஓ மாமனா, இம்புட்டு அழகா உனக்கு மாமனா அப்படின்னு. எங்கள் தாத்தாவை பார்த்தது இல்லையா, அவர் வெளிநாட்டுக்கார் தெரியும்ல, அப்புறம் எங்கள் மாமா எப்படி இருப்பார், அதானே உங்கள் அம்மாவுமே கொஞ்சம் நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் இவர் செம்மையாக இருக்காருடி உங்கள் அம்மா விட. ஆஹா இப்படி ஒரு மாமா கிடைச்சா அதான் நீ அவர் மயக்கத்திலே திடீரியோ அப்படின்னு. சரிடியோ மாமாவை கூப்பிட்டு எங்களுக்கு இன்ட்ரோலாம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு ஆரம்பிக்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கிளம்புங்கன்னு எல்லாத்தையும் பிடிச்சி வரட்டா. என்னடி நீயும் மாமனும் தனியாக இருக்கிறதுக்கு ஐடியாவோ, அடி லூசுங்களா, அவர் தான் பாவம் எதுவும் தெரியாமல் வந்து இங்கே நின்றுட்டுருக்காரு, நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே விரட்டி விட்டுட்டு இந்த பக்கமாக வர அவனும் எங்கே போகிறாளுங்க ஒழுங்க அடிக்கிற மாதிரி தேடிட்டு இருக்கு. பின்னாடி வந்த நீங்களோ அடிக்கிறீங்க அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு அங்கேயே பார்த்துருக்கா. மாமா அப்படிங்கிறீங்க. ஏதே என்னடா இது, அங்கே இருந்தவ இங்கே அடி டக்குன்னு திரும்பி நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்குறான். நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, ஏன்டி இதேண்ணா உங்கள் அப்பா விட்டு ஆறா, ஏன்னா வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். மாமா ரொம்ப பேசுகிறீங்க. ஆமாம் ரொம்ப தான் பேசுவேன் அப்படின்னு கொஞ்சம் கிட்ட நெருங்குறான். நீங்களும் பட மாமா அப்படின்ட்டு. ஆக்சுவலி நீங்கள் வர அவசரத்தில் இன்ஸ்கர்ட்டோட வந்துட்டீங்க. அவனும் ஒரு மாதிரி குறுகுறுன்னு என்னடி கொஞ்சம் கூட எதுவும் யோசிக்காமல் இப்படி வந்துட்டேன் அப்படின்ட்டு கிட்ட நெருங்க. அது ஐயோன்னு தலையில் அடிச்சுட்டு அது கொஞ்ச நேரம் நில்லுங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் நகர போக அவனும் விடாமல் ஹிப்போட ஹோல்ட் பண்ணி என்ன சொன்னேன் அப்படியே. நான் என்ன சொன்னேன், நீங்கள் இப்போ விடுங்க, யாராவது இப்படி பார்த்தா எனக்கு என்னடி, என் அக்கா பிள்ளை தானே நீ, நம்ம கட்டிக்கிற மாதிரி தானே, அப்புறம் உனக்கு தான் வயசு 20 தானே அப்படிங்கிறான். நீங்களா பெரிய அதிசயம், அம்மாக்கிட்டேயோ இல்லை அவங்க அக்காக்கிட்டேயோ கேட்டிருப்பீங்க, இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி சில பாரா. எஸ் நீ சொல்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, பட் உனக்கு 20 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுல, அப்போ பயம் இல்லை. என்ன அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்துடா. அதுவா அப்புறம் 2 நாள் பேசினதுக்கப்புறம் 3 நாள் பேசலைண்ணா நீ இது தற்கொலை பண்ணிக்கலாம் பயப்படுத்த மாட்டல அப்படின்னு கேட்குறான். எதை அப்படின்ட்டு நீங்கள் முழிக்கிறீங்க. அது சிலர் அப்படி தான், அதான் கேட்டுக்கிட்டேன். ஒரு வேளை நான் எப்படி பண்ண போகிறேன், நீங்கள் பேசினா நான் ஏன் செத்து போகணும் அப்படிங்கிற கேட்க. தட்ஸ் மை கேர்ள் சூப்பர் அப்படின்னு அவனும் கண்ணத்தை பிடிச்சி ஆட்ட. என்னை விடுங்க, நான் துணி மாற்றணும் அப்படின்ட்டு அவன்கிட்ட நகர போக. துணியா, அது ஏண்டி மாத்திர, இதுவே நல்லா தான் இருக்குது. எதை அப்படின்ட்டு நீங்கள் அவனை முறைக்க. அது வந்து இல்லை அது அப்படின்ட்டு அவனும் கொஞ்சம் திணறான். சரி நீ போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, இல்லை நானே ஏதாவது எல்லாம் மீறிடுவேன் அப்படின்ட்டு திரும்பி நினைக்கிறான். நீங்கள் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வரீங்க. அப்பயும் அழகாக இருக்கீங்க. ஸோ அவனும் அவங்கள அப்படியே வச்சக்கன் வாங்காமல் சும்மா சொல்லக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸில் செம்மையாக இருக்குது அப்படிங்கிறான். நீங்களும் அதெல்லாம் சரி, இங்கே எதுக்கு வந்தீங்க, ஒன்றை பார்க்க தான். ஏன் நம்ம வீட்டில் நம்ம பார்த்துக்கவே முடியாதா, அது அங்கே தான் உங்கள் அப்பா கடப்பார மிஸ் தெரியுறானே. எதை ஐ மீன் உங்கள் அப்பா இருக்கார்ல, அதுதான்
ரொம்ப ஓர போகிற மாமா பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே வந்து போனேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹாய் அப்படிங்கிற மாதிரி வராளுங்க. ஸோ எல்லோரும் வரவும் நீங்கள் இவ்வளோங்க இன்னும் போகலையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. விக்கியோ ஹாய் ஹாய் கேர்ள்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் கை கொடுத்தா ஹாய் சொல்ல நீங்கள் முறைச்சி பார்க்க இவன் எந்த முறை முறைக்கிறா அப்படின்ட்டு அவனை எல்லாத்துக்கும் ஹாய் சொல்ல அந்த பிள்ளைங்களும் வந்துட்டு அவன்கிட்ட ஜாலியாக சகஜமாக பேசுதுங்க. ஏண்டி எங்களுக்கு இன்ட்ரோலாம் கொடுக்க மாட்டேன், அவங்க மாமா விரட்டுறதுலே இருக்கா, மாமாவா நீங்கள் எங்ககிட்ட சொன்னதே இல்லை அப்படி இப்படின்னு அதுங்க பாட்டுக்க பேச அவங்களுக்கும் எரிச்சலாக வருது. காதில் புகை வராத குறையா நீங்கள் மறைச்சிட்டு இருக்க, அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. இவன் பாட்டுக்க அப்படியா அப்படி இப்படின்ட்டு நானே இந்த பக்கம் ரொம்ப நாள் ஆச்சுப்பா வந்து அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் உங்களுக்கு அது தெரியுமா இது தெரியுமான்னு எங்கெங்கேயோ எதையோ பற்றியெல்லாம் பேச ஆரம்பிக்கா. உங்களுக்கு தான் இரிட்டேட் ஆகுது. மாமா டைம் ஆச்சு வீட்டுக்கு போகலாமா, உங்களுக்குலாம் நேரமாகல வீட்டுக்கு போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்களை விரட்டவும் அவங்களும் நேரம் ஆகி நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி லீவு தானே காலேஜ், ஜாலியாக இவர் கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கோமே, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவளுங்களும் சும்மா இருடி அப்படின்னு உங்களை தள்ளி விட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட பேச போக அவனுமே வந்துட்டு அப்படியே அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறதுல ஒரு ஆர்வத்தோடு சொல்கிறான். மற்றபடி இத்தனை கேர்ள்ஸ் இருக்கும் போது அவனுக்கு எப்போவுமே பெண்களை பார்த்தா ஜாலியாக கடலை போடணும் அப்படிலாம் தான் தோணும். பட் இப்போ எதுவுமே தோணலை. யார்கிட்டையும் நம்பர் கூட கேட்கல, ஃபோன் இருக்கான்னு கூட கேட்கலன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி தான் அவன் ஒரு ஜாலியாக பேசுகிறாங்க, அதுக்கு பதில் மட்டும் கொடுக்குறான். நீங்களும் அதுக்கு மேலே அங்கே நிற்க பொறுமை இல்லாமல் நான் வீட்டுக்கு போகிறேன் நீ எப்பயோ வா அப்படிங்கிற மாதிரி அங்கே நகர போக அவள் போகிறா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடிந்து அப்படின்னு உங்கள் கையை பிடிக்க அப்படின்னு கையை உதறீங்க. என்னடி உனக்கு கோவம் அப்படிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் ஏன் கோவப்பட போகிறேன் அப்படிங்கிறீங்க. சரி அப்புறம் என்ன படிக்கிற அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே ஒன்று ஒரு லுக்கிட ஏண்டி எதுவும் சொல்ல மாட்டியா, அவங்களுக்கு எதுவுமே என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு எதுவுமே இல்லை, இப்போ வந்துட்டு அதை சொல்ல இதை சொல்லனா வேலையை பார்த்துட்டு போங்க, கேட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் வாட்டுக்கு நடக்க. அது அப்போல்லாம் எனக்கு இந்த கிராமம் அவ்வளோ பிடிக்காது, ஏதோ கிராமம் பெருசாக ஒன்றும் சரி இது இல்லை டெவலப்மெண்ட் இல்லைன்னு நான் எதுவும் கண்டுக்கல. இப்போ அப்படியா, ஏன் இப்போ மட்டும் என்ன டெவலப்மெண்ட் வந்துச்சா, எதில் வந்துச்சோ இல்லையோ உன்கிட்ட டெவலப்மெண்ட் வந்திருக்கேன். என்னது அது வந்து இல்லை அப்போது ரொம்ப குட்டியாக இருப்பேன், இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கேன்னு சொல்ல வந்தேன். நீங்களும் அதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் அப்படியே நடக்க. நான் வந்ததே ஒன்று பார்க்க உங்ககிட்ட பேச, நீ நடி நான் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறேன் அப்படிங்க. வெளிநாட்டிலேருந்து என்னை பார்க்க தான் வந்தீங்க, நம்பிட்டேன். வெளிநாட்டிலேருந்து வந்தது என்னமோ ஒன்று பார்க்க இல்லை தான், பட் இப்போ இங்கே இந்த குளத்தடிக்கு வந்தது ஒன்று பார்க்க அப்படிங்கிறான். அவ்வளோ அவசரமாக என்ன பார்க்கறதுக்கு என்ன, அதுவா வயசு தெரிஞ்சுக்கிட்டுல அதை சொல்லணும்ல, அதை எதுக்கு கேட்டீங்க ஃபஸ்ட்டு, அதான் சொன்னனே 20 வயசு ஆயிடுச்சுல, அதுக்கு கல்யாணம் பண்ணுற வயசான தெரிஞ்சுக்க தான். என்ன உளறீங்க, இல்லடி நாளை பின்ன எனக்கு உன்னை பிடிச்சி போய் ஐ லவ் யூன்னு சொன்னான், நீ ஐயோ எனக்கு வயசு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அதுதான் முன்னாடியே கேட்டு வச்சிட்டேன். அடி நீங்கள் இது எந்த வகையான ப்ரப்போசல்ங்கிற மாதிரி பேன் பார்த்துருக்க, உனக்கு இன்னும் புரியலையா அப்படின்னு நடந்துட்டு இருந்தவங்க கையை பிடிச்சி அப்படியே டக்குன்னு இழுக்க நீங்கள் அப்படியே ஸ்லிப் ஆகுறீங்க. இப்போட ஹோல்ட் பண்ணி கிட்ட நிறுத்திட்டு இன்னும் புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு அவங்க கண்ணை பார்க்க உங்களுக்கும் அவன் மேலே கொல்லையாக ஆசை இருக்குது. அவனே இப்படி வந்து கேட்கும்போது நோன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் கிடையாதுல்ல. ஸோ நீங்கள் அப்படியே அவங்க கண்ணியை தான் பார்த்துட்ருக்கீங்க. நடி நான் அப்படி பேசிகிட்டு இருக்கேன், பதில் சொல்லு. என்ன பதில், எதுக்கு பதில் அப்படின்ட்டு திணறீங்க. அவனை வந்துட்டு சரி பதில் சொல்ல மாட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே விட்டுட்டு நகர போக நீங்களும் ஒன்றும் புரியாமல் என்ன ஒரு வாட்டி எதுவும் புரியாத மாதிரி சொன்னால் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால் தான் என்னவா ரொம்ப தான் அடிக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. சடனாக திரும்பினவன் அது எனக்கு எப்போவுமே நிறைய கேர்ள்ஸ் இருந்தால் ஜாலியாக பேசணுன்னு தோணும், பட் உங்ககிட்ட மட்டும்தான் என்னமோ தெரியல எல்லாம் வேணும்னு தோணுது அப்படின்னு பார்க்க அவனும் என்ன நினச்சானோ அவங்களோட முந்தான அந்த மாராப்பு இருக்குல்ல முன்னாடி செஸ்ட்டுக்கு பக்கத்தில் அப்படியே வந்துட்டு அதை விலக்கி அந்த இடத்துல ஆழமாக ஒரு கிஸ்ஸு குளிச்சுட்டு இருக்கும்போதே இங்கே இருக்க மச்சத்தை கவனித்தேன். அது என்னமோ என்னை ரொம்ப நேரமாக டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. அதான் என்னால் முடியல, சாரி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா தெரிஞ்சதை கிஸ் பண்ணேன், அங்கே பண்ணுற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு அழுங்காமல் குழுங்காமல் கிஸ் பண்ணி அதிர்ச்சியை உண்டாக்குறது இல்லாமல் அவருக்கு தலையில் குண்டு தூக்கி போட்டு அந்த மனுஷன் போக அவ்வளோதான். இங்கே நீங்கள் அப்படியே ஸ்டன் ஆயிடுறீங்க. அவரை பிடிக்கும் தான், பட் இந்த அதிரடி முத்தம்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கிராமம் இல்லையா, ஸோ சுற்றி முற்றி பார்க்குறீங்க, யாரும் பார்க்கலன்னு தெரிஞ்சதான் நிம்மதியாக இருக்குது. அதே சமயம் அவர் கொடுத்த கிஸ்ஸில் இருந்து இன்னும் மீளவே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி குறுகுறுப்பாக இருக்குது. அப்படியே நீங்கள் வீட்டுக்கு வந்தால் அதுக்கப்புறம் ரிக்கியோட பார்வையவே தவிர்க்க ட்ரை பண்ணுறீங்க. பிகாஸ் பார்வையும் ஒரு மாதிரி உங்களை குறுகுறுன்னு பார்க்குற மாதிரி இருக்குது. எங்கே நின்னாலும் வந்து அப்படியே உரசிக்கிட்டு நிற்கிறது, அதை மற்றவங்களுக்கு பார்க்க வந்து நார்மலாக அவன் இருக்க மாதிரி தான் தெரியுது, பட் உங்களுக்கு மட்டும்தானே தெரியும் அவன் என்னெல்லாம் சில்மிஷம் பண்ணுறான்னு. ஸோ கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அங்கே நோண்டவும் இங்கே நோண்டவும் இப்படியே உங்களுக்கோ ஐயோ இந்த மாமா ஏன் இப்படிலாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ காதோரத்தில் வந்து சீக்கிரம் சொல்லுடி
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். என்னத்தை சொல்கிறதாம்மா, இவ்வளோ அத்துமீறும் போது பேசாமல் இருக்கேன், அதுவே தெரியலையாக்கும், இதை வேற வாயால் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் நினச்சாலும் அதே அளவு படித்த மாதிரி உங்ககிட்ட திரும்ப கிராஸ் பண்ணும்போது உங்கள் காதுகிட்ட வாய் தந்து சொன்னால் தான் அது நல்லாயிருக்கும், வாயால் சொன்னால் தான் எனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நல்லா புரிஞ்சது போங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள். ஸோ 2 பேரும் கண்ணாலே பேசிட்டு அப்படியே அந்த வீட்டை வளம் வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஈவினிங் ஆனதும் கோவிலுக்கு போகலான்னு எல்லாம் கிளம்ப அப்படியே ரிக்கிக்கு வந்து அம்மா வேஷ்டி சட்டை கொடுத்து இதை போட்டு வா கண்ணான்னு கொடுத்துருக்காங்க. ரிக்கி அதெல்லாம் கட்டிட்டு வர ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே ஆஃப் சாரியில் வராத உங்களை பார்த்து அவன் மெய் மறந்து போய் நிற்க, நீங்கள் அவனை பார்த்து அடேங்கப்பா என் மாமா இம்பிட்டு அழகா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஓய் நடி மருந்து நிற்கிற அப்படின்னு உங்கள் கன்னத்தில் அப்படியே வந்துட்டு கில்ல மாமா அப்படின்ட்டு பார்க்குறீங்க. என்ன நல்லா இருக்கனா அப்படின்னு அவன் கையை அப்படியே மடிச்சு விட்டுட்டு உங்களை பார்த்து கேட்க, மாமா ரொம்ப சொல்லக்கூடாது ரொம்ப அழகாக இருக்க அப்படிங்கிறீங்க. அவனும் சுற்றி முற்றி வீட்டில் யார் இருக்காங்களான்னு பார்க்குறான். அவன் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்லை. அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதான் யாரும் இல்லையே, அழகாக இருக்கிறதுக்கு கிஃப்ட் பண்ணலாமே அப்படிங்கிறான். கிஃப்டா நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே திணறிட்டு இருக்க, அவனும் பிடிச்சி இழுத்து நீ கொடுக்கலாடி பரவாயில்ல நான் தரேன் அப்படின்னு 2 கணத்துலேயும் அப்படியே அழகாக கிஸ் பண்ண மெய் மறந்து நிற்கா. அவங்க அம்மாவும் பாட்டியும் வராங்க. ஆத்தி அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து நின்றுக்கிறீங்க. அவனும் சிரிச்சுட்டு அப்படியே பக்கம் கோவிலுக்கு போகும்போது எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் முறைச்சிக்கிட்டே நிற்கிறீங்க. உங்கள் அம்மாவும் பாட்டி வந்தவங்க போகலாமா கண்ணா அப்படின்ட்டு அப்படி வராங்க. போகலாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் முன்னாடி இருக்க அவங்க ஜடையை அப்படியே பிடிச்சிக்கலிக்கா. நீங்களும் அப்படின்ட்டு திரும்பி முறைக்கிறீங்க. நாடி மறுப்பு அப்படின்னு கிட்ட வந்து இப்போட ஹோல் பண்ணி இப்படி நடக்கலாம் அப்படிங்க. கோவிலுக்கு வரும் கையை காலை வச்சுட்டு சும்மா இருமாமா அப்படின்னு கையில் அடி போட ரொம்ப பண்ணுறடி அப்படின்னு பின்னாடியே புலம்பிக்கிட்டே வரான். ஸோ வந்துட்டு அப்படியே எல்லாம் போகிற வழியிலலாம் இதுவும் பையனான்னு உங்கள் பாட்டி கேட்க, அவங்க பாட்டியை பார்த்து கேட்க அவங்களும் ஆமாம் என் பையன் தான் வெளிநாட்டில் இருந்திருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கியே பார்க்க, அவனுக்கு அதெல்லாம் தெரியல, அவன் பாட்டிக்க உங்களை சைட் அடிச்சுட்டு வர, அவங்க கண்ணெல்லாம் எப்படி பார்க்குறாளுங்க பாரு, கண்ணை பிடுங்கி இதில் வைக்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே வரீங்க. ரெக்கி அதெல்லாம் கண்டுக்கல, அவங்கள தான் அவன் சைட் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். திரும்பி பார்க்குறாள பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கா அவன் பார்வை. ஸோ எல்லோரும் சாமி கும்பிட அப்படியே நிற்க, அவனும் வந்துட்டு அவங்க பக்கத்தில் நின்று கண்ணை மூடி கையை சாமி கும்பிட்டுட்டு கண்ணை மூடிட்டு நின்றுட்டுருக்கான். நீங்களும் அதே மாதிரி தான் நின்றுட்டுருக்கீங்க. கண்ணை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறான். எல்லோரும் கண்ணை மூடிட்டுருக்க. அவனும் வந்துட்டு இந்த ஐயர் குங்குமம்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்களே, அப்போது குங்குமம் அவன் கைக்கு ஃபஸ்ட்டு கொண்டு கொடுக்குறாரு. அதை வாங்கி எல்லோரும் பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு டக்குனு அவங்க நெத்தியில் வச்சு விட கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. அவன் தான் வச்சிட்ருக்கான். மாமா அடி நீங்கள் அப்படியே பார்க்க அழகாக இருக்குது அப்படிங்கிறான். நீங்களும் அப்படியே தலை குனிஞ்சு நினைக்கிறீங்க. உங்கள் அம்மா பாட்டிலாம் அப்புறம் தான் கண்ணை திறக்கிறாங்க. டக்குன்னு நகர்ந்து நின்றுக்கிறீங்க. இந்த காட்சியை கோவிலில் அங்கே வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு உங்கள் அப்பா கண்ணில் படுது. ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அப்புறம் சரி குங்குமம் தானே வச்சான் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஐயர் கொடுத்தாரு வாங்கி வச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடுறாரு. அப்புறம் வந்துட்டு அங்கே இருக்கிற கேர்ள்ஸ்லாம் அதான் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி வரவங்கெல்லாம் அவனை பார்த்து சைட் அடிக்கும், பேசவும் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கீங்க நம்பர்லாம் தரமாட்டிங்களா அப்படி இப்படின்னு அவங்க வந்து கொக்கியை போட, நம்மளும் வந்துட்டு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் உங்களுக்கு புசு புசுன்னு கோவம் வருது. எதுக்கு என் மாமா நம்பரு அவங்க கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்களா அப்படிங்கிற மாதிரி அவனை ஒரு முறைக்க, நான் என்னடி பண்ணேன், நான் தான் நம்பரே கொடுக்கலையே அதுக்கேண்டி இப்படி முறைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். கேர்ள்ஸ்லாம் ஆனாலும் உனக்கு ரொம்ப பொறாமடி, நாங்கள் என்ன பண்ணிட போகிறோம், ஜஸ்ட்டு பேச தானே, ஒரு புண்ணாக்கும் வேணாம், வேலையை பார்த்துட்டு போகிறீங்களா, ஏன் மாமா கிட்டே நீங்கள் ரெடி பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தவிர மற்றவங்களாம் ஓவர வழியா அவங்க ஃப்ரெண்ட்ஸே சேர்ந்து அவங்களெல்லாம் வந்து பேசுகிறீங்களா அதோடு நிறுத்திக்கங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர் நம்பர் கேட்குறது, இதெல்லாம் அவளோட ஆள்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு பேசி அங்கேருந்து நைஸாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்களாம் அப்படியே வந்துட்டு ரிக்கியை முறைச்சிட்டுருக்க, இல்லை இப்போ நான் என்ன தெய்வ குத்தம் பண்ணிட்டேன்னு நீ இப்படி முறைச்சிட்ருக்க, ஒன்றுமே தெரியாது அப்படியே பப்பா அந்த பொண்ணுங்கள்லாம் உங்ககிட்ட வந்து பேசினா அப்படியே ஈன்னு வலிஞ்சு காலையில் அப்படி தான் பார்க்குற, அப்படியே பேசுகிறீங்க, இப்போயும் அதே பண்ணுறீங்க, சரியான அலைஞ்சான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திட்டி விட ரிக்கிக்கோ சுருன்னு. ஏன்னா அவன் எந்த பொண்ணு பின்னாடி போனதில்லை, அவனை தேடி வந்த பொண்ணு அப்படியே பேசினா அதுக்கு கூட கடலை போடுவான். அவனோட கெப்பாசிட்டிக்கு அவனுக்கு வந்துட்டு அவன் மேலே வந்து விழுகிற பெண்கள் அதிகம் தான். ஆனால் அதுக்குன்னு இப்படிலாம் பேசினா ஒரு மாதிரி இருக்கும்ல, அவனும் சட்டுன்னு மூஞ்சி மாற, இங்கே பார் எனக்கு ஜாலியாக பேச பிடிக்கும், அதுக்கு நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவப்பட்டே பேசுகிறான். நீங்களும் வந்துட்டு ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிக்க, சரி அப்படின்னு அவனே தன்னை வந்துட்டு கம் பண்ணிவிட்டு, ஆமாம் நீ பெரிய ஒழுக்க சீலா இருக்கிறவள்கிட்டலாம் கடலை போட்டு வந்தானே நீ மனசாட்சியே கருத்துப்ப, நீ வேறு வந்து நேரம் காலம் தெரியாமல் ஓடங்கிட்ட அப்படின்னு விரட்டி விட்டுட்டு உங்ககிட்ட வந்து, சரிம்மா சரி நீ யார்ட்டையும் பேசலடி, உன்னை மட்டும் தாண்டி எனக்கு பிடிக்கும், உன் பின்னாடி தானே சுற்றிட்டு இருக்கேன், நான் யாராவது கண்டுக்கிட்டேன்னா அவங்களும் வந்து பேசினா நான் என்னடி பண்ணுவேன், நீ நான் யாரையும் பார்க்கல போதுமா
ப்ளீஸ் டி இப்படி மூஞ்சி தூக்கி வைக்காத, சிரிடி என்னை பாருடி மாமாவை பாருடின்னு உங்கள் பின்னாடி சுற்ற நீங்களாம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சுற்ற அப்படியே போகிற இடம்லாம் பின்னாடி வரான். நீங்கள் வந்து இந்த கோவில் திருவிழானாலே வாசலில் கடைகள்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் போய் பார்க்குறீங்க. நீங்கள் எந்த பொருள் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் அவனே பே பண்ணி அப்படியே வாங்க, நீங்கள் ஒன்றும் தேவையில்ல அப்படின்ட்டு போக அவனும் இருக்கிறதெல்லாம் வாங்கி மூட்டை கட்டிட்டு உங்கள் பின்னாடி அலையிறான். ப்ளீஸ் டி உனக்கு பிடிச்சி தானே பார்த்தா தான் நான் வாங்கினேன், மாமா வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதான் பேசினாங்கல்ல வந்து ஈன்னு பல்லடிச்சு அவங்க கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவனை வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போக அவனுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் உங்களை விட மனசு இல்லை. அவனுக்கே இது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எந்த பொண்ணையும் 2 நாளைக்கு மேலே பெருசாக பேச மாட்டான். அவங்களோடலாம் வந்து இந்த அளவுக்குலாம் டீப்பாக யாருக்கிட்டே இப்போ கெஞ்சின பழக்கம் கூட இல்லை அவனுக்கு. அக்கா பொண்ணுங்கிற பாசமா இல்லை அதையும் தாண்டி உங்கள் மேலே இருக்க லவ்வா எதுன்னு தெரியல, ஏதோ ஒன்று அவனை கட்டி இழுக்க உங்களை நீங்கள் என்ன தான் கேவலமாக திட்டி அசிங்கப்படுத்தி விரட்டி விட்டாலும் செருப்பை சாணியில் நமக்கு அடித்தாலும் நகர மாட்டேங்கிற மாதிரி உங்கள் பின்னாடி தான் சுற்றுறான். அவனுக்கு என்னமோ அடி மனசில் நீங்கள் உட்காந்துட்டீங்க. அதாவது மற்றவங்களோட ஜஸ்ட்டு கடலை மட்டும்தான், நீ மட்டும் தாண்டி என் லைஃப் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பின்னாடியே அடித்தாலும் சரி துரத்தினாலும் சரி விட மாட்டேன்னு சுத்த உங்களுக்கு ஒரு இடத்துக்கு மேலே சீப்பு வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு கோவமாக இருக்க மாதிரியே சீனை போட்டுட்ருக்க அவனுக்கும் பொறுமை போய் அங்கே குளத்தடியில் ஒரு மரம் இருக்கு, அதுக்கு பின்னாடி உங்களை அப்படியே இழுக்க, மாமா என்ன பண்ணுற, இது கோவில் அப்படிங்கிறீங்க, கோவில் அந்த பக்கம் இருக்குது, இது குளத்தடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிட்ட நெருங்கி நானும் பொறுமையாக போனால் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க மேடம், இப்போ என்ன தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்கு என்ன அவன் காலை படித்து சாரி கேட்டால் ஒத்துக்குவியா அப்படின்னு டக்குன்னு காலை தொட போகிறேன். ஐயோ மாமா அப்படின்னு நீங்கள் பத்திரி அடிச்சு நக்கிற நாடி, எனக்கு ஈகோலாம் கிடையாதுடி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், யார்கிட்ட என்ன பேசல போதுமா, ஐ லவ் யூ டி பேபி, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி அப்படியே இழுத்தவங்கள கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவன் கிஸ்ல கரைஞ்சி தான் போகிறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே சிரிச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி விளையாடுறது, உங்களுக்காக அவன் வாங்கினதெல்லாம் உங்கள் கிட்டே கொடுக்க நீங்கள் சிரிச்சிட்டே அதை பார்க்குறீங்க. அதில் வலையெல்லாம் எடுத்து உங்கள் கையில் போட்டு விடுறான். உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குன்னு தான் நீங்கள் அங்கே வாங்கியிருப்பீங்க. அதை அப்படியே அவன் ஏய் செம்மையாக இருக்குது அப்படின்னு போட்டு விட்டு அதை கலகலன்னு உங்களை கையை குலுங்க வச்சு அதை ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தள்ளுறான். 2 பேரும் செல்ஃபிலாம் எடுக்கிறீங்க. ஸோ அந்த இடத்த நீங்கள் 2 பேரும் ஜாலியாக சுற்றி வர இதை யாரையும் பார்க்கலன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் உங்கள் அப்பாவோட கண் முன்னாடி பொட்டு வைக்கும் போது எப்போ வந்துட்டு உங்களை சுற்ற ஆரம்பிச்சிச்சோ அதுலேருந்து அப்படியே பார்க்க ஆரம்பிச்சு வரும். நீங்கள் 2 பேரும் பண்ணுற அத்தனையும் பார்த்துட்டாரு. அவருக்கு தூக்கி வாரி போடுது. இவனை பற்றி தான் தெரியும். இவன் பாட்டுக்கு இங்கே இருக்கிற 2-3 நாள் சுற்றிட்டு போயிடுவான். அப்புறம் ஏன் பொண்ணுலாம் வருத்தப்படுவா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் மாமனார் தான் சொல்லியிருக்காரு சார் என்ன மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாரு அப்படின்னு எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அதனால் வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு இவனை பிடிக்காது. ஸோ பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் மோசம் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்டேருந்து அவனை தள்ளி வைக்கணும் தான். வீட்டில் கூட உங்களை வந்து அவன் இருக்கும்போது கண்ணை கூட வான்னு கூட்டிகிட்டு இங்கே வெளியில் போயிடுவார். ஸோ இப்படியே தான் அவர் வந்துட்டு உங்களை 2 பேத்தையும் மீட் பண்ணவே வைக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் என்ன தான் முட்டுக்கட்டை போட்டாலும் எவ்வளோ நேரம் தான் அவரும் உங்களை பாதுகாக்க முடியும். ஸோ எப்படியோ தடைகளை உடைச்சி 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. அது உங்கள் அப்பாவுக்கு பார்க்கும் போதே தெரியுது. அவருக்கும் இதை நீடிக்க விடக்கூடாது, இப்படியே போனால் சரிப்பட்டு வராது அப்படின்னு தான் தோணுது. ஸோ இதை பற்றி சீக்கிரம் பேசணும், திருவிழா முடியட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியே உங்கள் தாத்தாவும் வராரு. ஸோ அவரும் வந்து திருவிழாவில் வந்துட்டு அவர் தான் தலைமை தாங்கியெல்லாம் நடக்குது. உங்கள் வீட்டோட தலைமையில் நடக்கிறனால அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீங்கள் ரிக்கி வந்துட்டு எல்லாமே செய்கிறான். அப்படி வந்துட்டு உங்களை சைட் அடிக்கவும் தவறலை. எங்கே நீங்கள் போனாலும் உங்கள் பின்னாடியே வால் பிடிச்சி சுற்றிட்டு இருக்கான். அப்போல்லாம் உங்கள் அப்பா தான் குறுக்க வந்து கண்ணு இங்கே வா அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி உங்களே அவனையும் பிரிக்கிற மாதிரி அப்படியே ஏதாவது வேலை சொல்ல அப்போ ரிக்கிக்கோ இந்த கடை பரமிசோனா அப்படிங்கிற மாதிரி அவன் கடந்து போனால் உங்களுக்கும் அப்பா மேலே எதுவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா திருவிழாங்கிறனால வேலை இருக்குது நம்மள்ட்ட வேலை சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருக்கீங்க. மற்றபடி மாமா தானே அவங்ககிட்ட பேசுறதுனால அப்பாவுக்கு என்ன கோவம் இருப்பதுன்னு தான் உங்கள் நினப்பு. ஆனால் மாமாவை பற்றி அப்பாவுக்கு மட்டும் தானே தெரியும். ஸோ அதனால் எப்படியும் உங்களுக்கு எந்த வேதனையும் இல்லாமல் அவனை உங்ககிட்டேருந்து பிரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அந்த திருவிழாலாம் முடிஞ்ச நைட்டு எல்லோரும் வந்துட்டு கோவிலில் பேசிகிட்டு இருக்க ரிக்கியை மட்டும் ஒரு வேலை இருக்குமாப்பில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட அது மாமா நான் இங்கே கோவிலில் அப்படின்னு அவன் உள்ளே போப்பாங்க அட வாங்க மாப்பிள்ள எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்ட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்கு தான் வராரு. வீட்டுக்கு வந்துட்டு மொட்டை மாடியில் வந்து நிற்க மாமா இங்கே வந்து மொட்டை மாடியில் 2 வேடிக்கை பார்க்க என்ன கூட்டிகிட்டு வந்தீங்க, அது நீங்கள் மட்டும் தனியாக இல்லை எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வந்து பார்க்க வேண்டியது தானே, நான் போகிறேன் மாமா கோவிலில் நிறைய வேலை கிடக்கு அப்படின்ட்டு உங்களை பார்க்காம இருக்கல நெருக்கி அங்கே வரத்துக்கு துடிக்க என்ன மாப்பிள்ள போய் என் பொண்ணை சைட் அடிக்கணுமா அப்படின்னு பட்டுன்னு கேட்டுறாரு. அது மாமா அப்படின்ட்டு அவன் யோசிச்சாலும் அடுத்த நிமிஷம் அவனும் பெருசாக ஒன்றும் பயப்பில்லை. ஆமாம் மாமா ஏன் உரிமை உள்ள பொண்ணு தானே, என் அக்கா மக எனக்கு கட்டிக்கிற முறை ஏன் நான் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கேட்டுறான். கூடாது மாப்பிள்ள அப்படின்றாரு. அவனுக்கோ இல்லை மாமா விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்குறான். எது இந்த வயசில் உன் கூட விளையாடுறேன் மாப்பிள்ள நான் அப்படிங்கிறாரு. மாமா இங்கே பாருங்கள் எனக்கு புரியுது, சும்மா என்னை இது பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன், டீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் கேட்க இல்லை மாப்பிள்ள நிஜமாக தான் சொல்கிறேன், என் பொண்ணெல்லாம் உங்களுக்கு கட்டித்தர முடியாது. ஏன் மாமா, ஏன்னா நீ ஒரு பொம்பளை பொறுக்கி மாமா அப்படின்ட்டு ஷர்ட்டை பிடிச்சிட்றான். அப்படியே வரும் அவனையும் அசராமல் பார்த்துட்ருக்காரு. டக்குன்னு சாரி மாமா. என்ன மாமா பேசுகிறீங்க, நான் பொம்பளை பொறுக்கா, நான் எந்த பொண்ணு பின்னாடி சுற்றி நீங்கள் பார்த்தீங்க, ஏன் மாப்பிள்ள நீங்கள் யார் பின்னாடி சுற்றலையா, அதில் ஒரு பொண்ணு சாகிற வரைக்கும் போகலையா அப்படிலாம் கேட்க யார் சொன்னா,
உங்களை பெத்தாரு அவரே சொன்னார் அப்படின்ட்டு அவனுக்கோ மாமா இங்கே பாருங்கள் அது ஜஸ்ட்டு அப்படின்ட்டு அவன் சொல்ல அப்படியே கை நீட்டி போதுமாப்பில் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் எனக்கு எல்லாம் புரியும். இங்கே பாருங்கள் உங்களோட இது வேறு, என் பொண்ணு அப்படி கிடையாது, அவள் பூ மாதிரி. நீங்கள் இப்படிலான்னு தெரிஞ்சா நிச்சயமாக அவளே உங்களை விட்டு விலகிடுவா. மாமா நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. இல்லை மாப்பிள்ள நான் சரியாக தான் புரிஞ்சுருக்கேன். உங்களுக்கு செட் ஆகாது. என் பொண்ணை விட்டு விலகிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் திரும்ப என் பொண்ணு பின்னாடி போகிறத பார்த்தேன், நானே அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அப்புறம் தேவையில்லாமல் அவங்களுக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போக இவனுக்கோ ஒரு மாதிரி தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. இவருக்கு தெரிஞ்சது அதெல்லாம் அவன் ஃபீல் பண்ணல. பட் விளையாட்டாக செஞ்சது வேணையாக வந்து நிற்குமா அப்படின்னு தோணுது. அவன் ஜாலியாக எல்லாரோட இருந்திருக்கான். அவங்க அப்பா சில பல ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறாரு. அவர் எவிடன்ஸ் எல்லாமே பேசக்கூடாதுல்ல, ஏன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்காகவே இங்கே இதெல்லாம் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ தானே, இல்லை இதெல்லாம் வந்துட்டு வேறு எதுவும் சொல்ல போகிறீங்களா? இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, உங்களை பற்றி எல்லாமே அப்பா அப்பப்போ சொல்லிகிட்டு இருப்பார், எல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. என் பொண்ணு உங்களுக்கு செட் ஆக மாட்டா, விட்டுருங்க அப்படின்ட்டு போயிருப்பார். எங்கள் ரிக்கிக்கோ அவ்வளோதான். நீங்கள் இல்லைங்கும் போது நினைக்கவே முடியல அவனுக்கு. இது நாள் வரைக்கும் மற்ற பொண்ணுங்களை அவன் தான் பிளாக் பண்ணியிருக்கான், பேசாமல் இருந்திருக்கான். ஆனால் அப்போல்லாம் வந்து அவனுக்கு பெருசாக அது தெரியாது. ஏன்னா ஜாலியாக கடலை போடுவான், அவ்வளோதான். அவன் வந்து ஏதோ கமிட்டட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சினாலே பிளாக் பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் இப்போது அவன் கமிட்டட் ஆகி அது அவன் கைக்கு கிடைக்காதுன்னு தெரியும் போது வலிக்குது, அவனுக்கு வேதனையாக இருக்குது. ஸோ அவன் பண்ண ஜாலியாக விளையாட்டுத்தனமாக பண்ணதோட விளைவு இப்படி வந்து நிற்கும்னு நினைக்கவே இல்லை. அழுகழுகியாக வருது. யாரை குத்தம் சொல்கிறது? ஆமனையா மாமா ஒன்றும் தப்பா இல்லையா? அவன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். அவன் மேலே ஒன்றும் தப்பு இல்லையே. அப்பாவை குறை சொல்கிறதா? அப்பா ஒன்றும் தப்பாக சொல்லலையே. நம்ம பண்ணாததையா பொய்யவா சொன்னார், உண்மையை தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு தன்னை மட்டும்தான் நொந்துக்க முடியுது. நான் பண்ணது தான் எல்லாம் தப்பு. இப்போ இது அவர் சொன்ன மாதிரி அவளுக்கு தெரிஞ்சா சும்மா பொண்ணுங்க கிட்ட பேசினதுக்கே கோபப்படுறவ. ஆனால் நான் இந்த மாதிரி கொஞ்ச நாள் சுற்றி இருக்கேன்னு தெரிஞ்சா சத்தியமாக என்னை ஏற்றுக்க மாட்டாளே. வலிக்குது, வேதனையாக இருக்குது. அவள் என்ன எல்லாம் தெரிஞ்சு வேணான்னு சொன்னால் நான் நிஜமாக செத்துருவேன். அதுக்கு அவளுக்கு தெரியாமையே நான் இங்கேருந்து போயிடுறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். ஸோ அதனால் அதுக்கப்புறம் அவங்கள அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் அவன் கோவிலுக்கே வரல, இங்கே தான் வீட்டில் இருக்கான். நீங்களும் வந்துட்டு கோவிலில் ஃபுல்லாக தேடி பார்க்குறீங்க. என்ன அப்பா கூட இங்கே வந்துட்டாரு, மாமாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவும் கவனிக்க என்னம்மா அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறீங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா? அம்மா நான் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, வீட்டுக்கு போட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சரி கண்ணு பத்திரமா போயிடுவியா, நான் வேணா கூட வரட்டுமா அப்படிங்கிறேன். இல்லைம்மா நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஊர் தானே எல்லா பக்கமும் வெளிச்சமாக இருக்குது, லைட்லாம் கட்டியிருக்கலாம், எனக்கு என்ன பயம்ன்ட்டு வீட்டுக்கு வரீங்க. வந்ததுமே முதல் ரிக்கியோட ரூமில் தான் போய் தேடிங்க. பட் ரூமில் திறந்தா கிடக்க அவன் இல்லை. எங்கே போனார் அப்படின்னு தேடிக்கிட்டே அப்படியே மேலே மொட்டை மாடிக்கு வந்தா அங்கே தான் நின்றுட்டுருக்கான். அவனுக்கும் ஒரு மாதிரி மனசெல்லாம் சொல்லணும்னா உணர்வு. எப்படி கிளம்புது, என்ன டிக்கெட் போட்டுடலாமாங்கிற மாதிரி என்னென்னமோ யோசனை இல்லைக்கா. பின்னாடி வந்து நீங்கள் மாமா அப்படிங்கவும் டக்குன்னு மூஞ்ச மாதிரி என்ன அப்படிங்கிறான். என்ன ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு. மாமா என்னாச்சு உங்களுக்கு, உடம்புக்கு எதுவும் சரியில்லையா, ஏன் பாதியிலே வந்துட்டிய, சாப்பிட்டியலா, தலைக்கு எது வலிக்குதா அப்படின்னு பேசிக்கிட்டே நீங்கள் போய் அவன் ஃபோர்ஹெட்டு கழுத்துன்னு தொட டக்குன்னு கை தட்டிட்டு, ஏய் அறிவில்லை எதுக்கு இப்போ மேலெல்லாம் வைக்கிற அப்படிங்கிறான். என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவனுக்கு உங்களை அப்படி பேசும்போது வலிக்குது. பட் வேறு வழி இல்லை, நீங்கள் வெறுக்கணும், அதை தானே உங்கள் அப்பா எதிர்பார்க்குறாரு. ஸோ அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ திட்டி விட்டுட்டு உங்கள்கிட்ட போயிடணும், விலகி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கா. நீங்களோ என்ன மாமா விளையாடுறியா, எதுவும் நான் பண்ணிட்டேனா, என் மேலே கோவமா, மாமா ப்ளீஸ் மாமா இப்படி பேசாத, எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு அவனுக்கிட்ட போய் நீங்கள் நிற்க அவனுக்குமே உங்களை அப்படி பேசி அவாய்ட் பண்ணும்போது வலிக்குது. ஸோ வந்துட்டு அப்படியே இடி இடிச்சு மழை வர மாதிரி சத்தம் கேட்குது. அப்போ அவனும் சரிவா கீழே போகலாம், மழை வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நகர. மாமா உனக்கு என்னாச்சு, ஏன் மாமா இங்கே வந்த அப்படின்ட்டு மறுபடியும் நீங்கள் அவனை டச் பண்ண, தொடாதன்னு சொன்னால் கேட்க மாட்டேன், உனக்கு அறிவில்லையா அப்படிங்கிறான். மாமா அப்படின்னு பார்க்க, இங்கே பாரு சும்மா ஏதோ வந்தேன், ஜாலியாக பேசினேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எனக்கு மேலே எதுவும் இல்லை, ஃபஸ்ட்டே வந்தப்போ ஓவராக சீன் போட்டியா அதனால தான் அப்படி இப்படின்னு அவனும் ஏமாத்துற மாதிரி பேச, உங்களுக்கு ஒன்றும் புரியல. இல்லை மாமா நீ போய் சொல்கிற அப்படின்னு கண்ணெல்லாம் கலங்க. ஏன் மாமா நான் எதாவது பண்ணனா, அதுக்கு கோச்சிக்கிட்டியா, இங்கே பாரு மாமா நான் ஏதாவது அப்படி பண்ணியிருந்தா சொல்லு மாமா, நான் திருத்திக்கிறேன், இப்போல்லாம் பண்ணாத மாமா பயமாக இருக்குது. ஏ லூசா நீ, நான் இந்த பார் டிக்கெட்டே போட்டேன் கிளம்புறேன் அப்படின்ட்டு இருக்கான். என்ன மாமா திடீர்னு கிளம்புறேன்னு சொன்னால் எப்படி, ஏன் அவன்கிட்ட சொல்லிட்டு தான் நான் எல்லாம் செய்யணுமா? மாமா என்ன நீ விரும்புகிறல்ல, பொய் சொல்லாத மாமா, எதுக்கு இந்த திடீர்னு மாற்றம் அப்படின்லாம் அவனை நம்ப முடியாமா? அந்த இருட்டில் கூட அவன் கண்ணை அப்படி பார்த்து நீங்கள் பேச அவனுக்கு தான் அவங்களை நேர்கொண்டு பார்க்க முடியல. ஏய் அதான் சொன்னல, நான் ஜாலியாக எல்லாரோடையும் இப்படி தான் பழகுவேன், அந்த மாதிரி தான் உன் கூட பழகினேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, நீயா அதை எதையும் நினச்சிட்டு இருக்காத அப்படின்ட்டு அவன் கீழே போக பார்க்க, மாமா நீங்கள் இப்போ உண்மையை ஒத்துக்கலை, நான் வரமாட்டேன் அப்படின்னு நிற்க மழை துளி லைட்டாக பட ஆரம்பிக்குது.
ஏய் லூஸ் மாதிரி பண்ணாதடி, மழை வருது கீழே வா அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். நான் வரமாட்டேன், உண்மையை சொல்லுங்கள், நிஜமாக உங்கள் மனசில் நான் இல்லை, நீங்கள் இப்போ எதையோ மனசில் வச்சுட்டு பேசுகிறீங்க, என்ன உண்மையை சொல்லுங்கள் மாமா அப்படின்னு நீங்கள் அழுகிற மாதிரி கேட்டாலும், லூஸு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே நிற்கிறேன்னா நில்லு, ரொம்ப எவ்வளோ நேரம் நிற்ப, நல்லா மழை பெஞ்சுன்னா நீயே வருவ அப்படின்ட்டு கீழே போயிடுறான். அவன் மனசெல்லாம் அவனுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. அவனே அடிச்சுக்கிறான். சே ஏன்டா ஏன் இங்கே வந்தேன், வராமே இருந்திருக்கலாம், இந்த காதல் ரொம்ப மோசமானது, என்னால் அவளை மறக்க முடியுமான்னு கூட தெரியல, வலிக்குது, ரொம்ப வலிக்குது, எல்லா பொண்ணுங்கள்ட்ட ஈஸியாக விளையாண்டுட்டேன், ஆனால் இவளை கடந்து போக முடியல அப்படின்ட்டு அழுதுகிட்டே தான் பேக் பண்ணுறான். இப்போ நல்லா இடிடுச்சு, மழை பெய்ய ஆரம்பிக்குது, கீழே வந்திருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு அவனை பேக்கெலாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து உங்கள் ரூமை பார்க்க அது திறந்தே கிடக்குது. இது எங்கே வந்தாலா இல்லையா அப்படின்ட்டு திரும்பவும் கடன் மேலே வர, நீங்கள் அவன் விட்டுட்டு போன அதே இடத்துல அப்படியே மலையில் நின்றுட்டுருக்கீங்க. இடி இடிக்கும்போது பயமாக இருக்குது, காது பொத்திக்கிட்டு அப்படியே அழுதுட்டு நிற்கிறீங்க. அவனுக்கும் அப்படியே உங்களை பார்க்க அவ்வளோதான் தூக்கி வாரிப்படுது. எல்லாம் மழைனால அப்படியே கோவிலே இருக்காங்க, மழை நின்று வீட்டுக்கு வந்துக்கலான்னு. நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. குடுன்னு ஓடி வந்தவன உங்களை, ஏய் என்னடி பண்ணுற, மலையில் நிற்கிற வாடின்னு கைப்பிடிச்சுட்டா. வரமாட்டேன், நீ சொல்லு மாமா, எதுக்கு இப்படி பண்ணுற, உனக்கு என்ன பிடிக்கும் தானே, என்கிட்ட பிடிச்சி தானே பழகுனேன் அப்படின்லாம் அழகியோடு கேட்க, ஐயோ இது பேசுகிற நேரம் அது, மழை பெய்யுதுல வா, உனக்கு தான் என் மேலே அக்கறையே இல்லையா, அப்படியே கூப்பிட்ற அப்படின்ட்டு நீங்கள் அழுக, அடிச்சேன்னா பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவங்கள பிடிச்சி இழுக்க, வரமாட்டேன், நீ இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லு, என் கூட இருப்பேன்னு சொல்லு, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ மாமா, என்னை கூட கூட்டிகிட்டு போ மாமா அப்படின்ட்டு அப்படியே கதறி கதறி அலறிங்க. அவனுக்கு என்ன பதில் சொல்ல தெரியல. அப்படியே நீ வந்தாவா விளையாட்டி போ அப்படின்னு திரும்பி அப்படியே நடக்க போனவன் அப்படியே திரும்பி மறுபடியும் பார்க்குறான். நீங்களும் அந்த மலையில் அந்த கொற்ற மலையில் நின்னது, அது மட்டும் இல்லாமல் அந்த இடி சத்தத்தில் பாய்ந்து அப்படியே மயங்கியே விழுந்துடுறீங்க ஒரு இடத்துக்கு மேலே. அவனும் பார்த்து தூரம் போனவன் திரும்பி பார்க்க, நீங்கள் தொப்புன்னு விழுந்த சத்தத்தில் திருப்பி ஓடி வந்து, ஐயோ இவ வேற என்ன சாவடிக்கிறாளே, அப்போ ஒரு பக்கம் மக ஒரு பக்கம்னு புலம்பிக்கிட்டே அப்படியே உங்களை தூக்கிட்டு கீழே வரான். வந்து அப்படியே கட்டில் படுக்க வச்சா, யாருமே இல்லை, என்ன சொல்கிறது, யார்கிட்ட ட்ரெஸ் மாற்றி விட சொல்கிறது, வேறு வழி இல்லாமல் அப்படி வந்துட்டு பெரிய பெட்ஷீட் எடுத்தவங்க மேலே அப்படியே பொத்தி விட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த இருட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறான். ஸோ வந்துட்டு அப்படியே தான் விட்டுருக்கான். நீங்கள் அப்படியே படுத்துட்டுருக்கா. அவனுக்கும் வந்துட்டு உங்கள் உடம்பெல்லாம் நடுங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ கீழே போய் உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்களை அந்த பெட்ஷீட்டோடையே சுற்றி உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டி ஃபுட்டு இது டேப்லெட்லாம் கொடுத்து அவன் பக்கத்துலேயே படுத்துக்கிறான். அப்படியே உங்களை ஹக் பண்ண மாதிரி 2 பேரும் அப்படியே படுத்துருக்க. கோவிலில் மலையெல்லாம் விட்டதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு ஆளுங்கள்லாம் வராங்க. வந்தவங்களும் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களை தான் தேடுறாங்க. ஸோ உங்களை காணோம் அப்படின்ட்டு இவனோட ரூமில் வந்து நாக் பண்ணான். அப்படியே ரிக்கியும் வந்துட்டு மறந்துட்டான் எல்லாத்தையும், நீங்கள் இருக்கிறதுலாம் ஞாபகத்தில். அப்படியே போய் கதவு திறக்கா, உங்கள் அப்பா உங்கள் அம்மா பாட்டி 3 பேரும் அங்கே நிற்கிறாங்க. பிகாஸ் உங்கள் அப்பா என் பொண்ணை காணோம், உன் பையன் தான் பண்ணியிருப்பான்னு ஆல்ரெடி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால தான் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி கதவு திறக்க, அங்கே வந்து பார்த்த காட்சியில் அவ்வளோதான். அவனும் வந்துட்டு வெறும் ட்ராக் மட்டும் போட நிற்க, நீங்கள் வந்துட்டு கழுத்து வரையும் போர்வையில் சும்மா அப்படி தூங்கிட்டு இருக்கிறது. அவ்வளோதான். அவங்க அப்பா புயல் வேகத்தில் அவனை பிடிச்சி இழுத்து, அவளே ஏண்டாட்டே நீ ஒரு இது சரியான ப்ளே பாய், இப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை என்னடா பண்ணான்னு அடிக்கிறாரு. ஸோ உங்கள் தாத்தா அவங்க பாட்டிலாம் வந்து, ஐயோ மாப்பிள்ள அப்படிலாம் இருக்காது விடுங்க மாப்பிள்ள அப்படின்னு ஏதாவது தப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவங்க தான் ஓடி வந்து உங்களை எழுப்புறாங்க. ஸோ கண்ணை முழிச்சதும் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கும் எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. அம்மா அப்படின்னு நீங்கள் முழிக்க, என்னடி நடந்துச்சு, உன் மாமனை போட்டு என் புருஷன் அடிச்சிட்ருக்காருடி, என்னடியே பண்ணி தொலைச்சிங்க 2 பேரும் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து உங்கள் மாமா மேலே ஒரு கண் இருக்கிறது உங்கள் அம்மாவுக்கு தெரியும். அதனாலேயே 2 பேரும் சேர்ந்து எதுவும் பண்ணியிருக்கீங்கிற மாதிரி அவங்க கேட்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு நீங்கள் முழிக்க, உங்கள் அம்மாவோ என்னடி இது கோலம் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ தான் நீங்கள் உள்ளே பார்க்குறீங்க ட்ரெஸ் இல்லாமல் இருக்க பார்த்துட்டு. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ மாமா இங்கே அதை தாண்டி இவ்வளோ நேரம் சொல்லிட்டுருக்கேன், உங்கள் அப்பா போட்டு அடிச்சிட்ருக்காரு அப்படின்னு என் தம்பியா அப்படின்னு அழுகுறாங்க. ஸோ கடைன்னு நீங்கள் இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியிலம்மா அப்படின்ட்டு பெட்ஷீட்டோட போய் உங்கள் ரூமில் அப்படியே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அடுத்த நிமிஷம் குடுன்னு கீழே வர, ரிக்கியோ வாயை திறக்காமல் அடி தான் வாங்கிட்டு இருக்கான். அவனுக்கோ சரி இவர் வந்துட்டு பொண்ணை கட்டி தர மாட்டார், நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டான். அதனால் வந்துட்டு அவன் எதுவுமே திருப்பி பேசலை, எதுனுக்கு நம்மளால் எந்த பிரச்சனையும் வேணான்னு. தாத்தாவுக்கும் அவன் தான் ப்ளே பாயின்னு தெரியுமா, அதனால் எதுவும் பண்ணியிருப்பானோ, இருந்தாலும் இந்த அளவுக்கு நம்ம பையன் பண்ண மாட்டானேன்னு ஒரு மனசில் ஒரு ஓரத்தில். அதனாலே வந்துட்டு தாத்தாவும் பாட்டியும், ஐயோ மாப்பிள்ள சொன்னால் கேளுங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணாதீங்கன்னு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் குடுன்னு ஓடி வந்து உங்கள் அப்பா அடிச்சிட்டு பிடிச்சி உங்கள் அப்பாவை தள்ளிட்டு அப்படியே வந்து ரிக்கியை ஹக் பண்ணி, மாமா ஒன்றும் பண்ணலப்பா, ஏன்ப்பா மாமா அடிக்கிறீங்க, வேணாப்பா பாவப்பா மாமா எனக்கு ஹெல்ப் தான் பண்ணார் அப்படின்னு நீங்கள் மலையில் நின்னது, அப்புறம் அவன் தூக்கிட்டு வந்தது அதெல்லாத்தையும் சொல்ல. இப்போ தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அவ்வளோ இது. தாத்தாவோ வந்த கோவத்துக்கு உங்கள் அப்பா கண்ணத்துலேயே பொழின்னு, மாப்பிள்ளைன்னு இவ்வளோ நல்ல மரியாதையோடு இருந்தேன், உங்கள் கோவத்தெல்லாம் என் பையன் மேலே தான் கட்டுவீங்களா, உங்களை நம்பி தானே எல்லா விஷயத்தையும் சொன்னேன், என் பையன் விளையாட்டுத்தனமாக இருப்பான் தான், இல்லைன்னு சொல்லலை,
பொண்ணுங்க விஷயத்தில் கொஞ்சம் அப்படி தான், ஆனால் அவன் எல்லாம் மீற மாட்டான், எனக்கு என் பையன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் பாட்டியும் என்ன கண்ணு இப்படிலாம் சொல்கிறாங்க, என் கண்ணு இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு நிற்கா. நீங்களோ மாமா சாரி மாமா, ஏன் மாமா நீ சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு அவனை அப்படியே நீங்கள் இது பண்ண அவனும் உங்களை கைப்பிடிச்சு தள்ளு அப்படின்னு நகர்த்தி விடுறான். மாட்டேன் மாமா அப்படின்னு நிற்க. உங்கள் அப்பான்னு சொல்கிறதுலாம் உண்மை தான், ஆமாம் நான் பொண்ணுங்க பின்னாடிலாம் சுற்று வந்தான், இந்த பார் அப்படின்ட்டு அவன் ஃபோனை ஓப்பன் பண்ணி அவன் பொண்ணுங்களோட இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸு, அப்புறம் வந்துட்டு உங்கள் அப்பா எப்படி எவிடன்ஸ்லாம் வச்சுருக்கேன் அதே தான் எல்லாத்தையும் காட்டுறான். பார்த்தியா சேட்லாம் பார்த்தியா, இப்படி தான் நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். நீங்கள் அப்படியே அவனையே கண்ணில் டியர்ஸோட பார்த்துட்ருக்கீங்க. போதுமா போ, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டில்ல, அவ்வளோதான் நமக்குள்ளெல்லாம் முடிஞ்சு, நான் டிக்கெட் போட்டேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் மாடிக்கேற போக டக்குன்னு கொடுக்க வந்து அவ்வளோதானா அப்படின்னு பார்க்குறீங்க. அவனுக்கு அவ்வளோ வலிக்குது. தள்ளுடி ஏன்டி சாவடிக்கிற அப்படிங்கிற மாதிரி நிற்க. அவங்க அப்பாவோ அதான் அவனே எல்லாத்தையும் சொல்லிட்டானேம்மா, இந்த ஆள் வேறு நான் கை நீட்டு அடிச்சிட்டார், இனி இந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது, போனால் போகுது, ஆம்பளை அதை விடு, துணைக்கு இருக்கலாம்னு நினச்ச பார்த்தியா, என் புத்தியோ செருப்பில் அடிக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி எடுத்துகிட்டு பொண்டாட்டி, அதாவது உங்கள் அம்மாவை இப்போ வரியாளியாங்கிற மாதிரி ஒரு லுக்கு. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கையை பிசைஞ்சிக்கிட்டே உங்கள் அப்பாவோட வர. நீங்களும் உங்கள் அப்பா கையை உதறிட்டு, அப்பா உங்களை எனக்கு பிடிக்கும் இல்லைன்னு சொல்லலை, நீங்களும் அம்மாவுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அதே மாதிரி தான் தாத்தா பாட்டியும், நம்மளை எனக்கு அவங்க பிரித்து பார்த்ததில்ல, ஏப்பா நீங்கள் மட்டும் இப்படி நினைக்கிறீங்க, மாமாவை நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் தப்பானவர் கிடையாது, இப்படி 4 சேட் 4 ஃபோட்டோ காட்டிட்டா அதெல்லாம் நம்பி நான் மாமா வேணான்னு சொல்லிடுவேண்ணா, எனக்கு என் மாமா வேணும்ப்பா, அவர் கண்ணில் எனக்கான காதலை நான் பார்த்தேன், கண்டிப்பாக அவர் ஏமாற்ற மாட்டார், என் மாமா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, தாத்தா எனக்கு முன்னாடியிலேருந்து இதெல்லாம் சொல்லியிருக்காரு, அவன் சரியில்லை கண்ணு சுற்றுறான், அவனை சரி பண்ணணும்னு அவர் புலம்பும் போதெல்லாம் எனக்கு அப்போ தெரியல, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் என் மாமா என்னை புரிஞ்சுப்பார், அப்போ நானும் அவரும் சந்தோஷமாக இருப்போன்னு தான் நினச்சேன். தாத்தா கிட்டே நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எனக்கு மாமாவை பிடிச்சிருக்குன்னு, அதனால தான் மாமாவை கெல்ல மாரி விடாமல் தாத்தா இங்கே அனுப்பிச்சி வச்சார். உங்கள் யாருக்கும் தெரியாது, பாட்டிக்கும் தெரியாது, தாத்தாவுக்கும் எனக்கும் டீல். தாத்தா இப்போ கூட வாய் திறக்க மாட்டியா, உன் பையனை எனக்கு கட்டி தர மாட்டா, என்கிட்ட என்னெல்லாம் சொன்னேன் அப்படின்னு நீங்கள் ஆளுக. தாத்தாவோ கண்ணு எனக்கு உன்னை என் மருமகளாக்கிக்கணும்னு ஆசை தாண்டா, என் பேத்தியை என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு, ஆனால் அவங்க அப்பனுக்கு தான் அதில் இது இல்லையம்மா, என் பையனை போட்டு எப்படி அடிச்சிருக்கான் பார், இதுக்கு மேலே என்ன கண்ணு நான் பேச அப்படிங்கிற. தாத்தா அவர் கிடக்குறாரு, அவருக்கு பிடிச்சா இந்த கல்யாணத்துக்கு வரட்டும், இல்லைன்னா போட்டும், நான் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டேன். எங்கள் அப்பா என்னை வளர்த்ததை விட என் பாட்டியும் என் தாத்தா வந்து என்னை ரொம்ப வளர்த்துருக்காங்க, அது மட்டும் இல்லை சின்ன வயசுலேருந்து எனக்கு மாமானா அவ்வளோ பிடிக்கும், இங்கே பாருப்பா உனக்கு பிடிச்சா இரு, பிடிக்கலனா போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பாவை அசால்ட்டாக தூக்கி போட்டுட்டு, அம்மா உனக்கும் அதே தான், உனக்கு நாங்களாம் வேணும்னா எங்கள் கூட இரு, இல்லை உன் புருஷன் தான் வேணும்னு அவர் கூட போ அப்படின்னு மாதிரி சொல்ல. உங்கள் அம்மாவோ நீ வேணால் தூக்கி போடலாண்டி, யாரும் வேணான்னு பெத்தவரடி அவர் என்னால் என் புருஷன் அன்னைக்கு கையை பிடிச்சவர், இன்றைக்கி வேணால் அந்த மனுஷன் கோவக்காராக இருக்கலாம், அன்றைக்கி எனக்குன்னு இந்த குடும்பத்துக்கு வந்து இத்தனை நாள் மகன் இல்லைங்கிற குறைய தெரியாமல் இந்த வீட்டை பார்த்துக்கிட்டவருடைய அவர் ஒவ்வொரு மருமகனுங்க சொத்தை சுருட்டிட்டு ஓட பார்ப்பானுங்க. என் புருஷன் அப்படி கிடையாது, ஏதோ என் தம்பியை தப்பாக நினச்சிட்டாரு, அதுக்குன்னு என் புருஷனை ஒதுக்கிட முடியுமா, உனக்கும் மாமா வேணும்னா எனக்கு ஏன் மாமன் தாண்டி வேணும், மாமா வாங்க நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா அப்படியே உங்கள் அப்பா கையை பிடிக்கா. இவளுக்காக நம்ம என்ன செஞ்சிட்டோம் இங்கே இருந்ததை தவிர, அதான் எவ்வளோ நமக்காக பேசுகிறா அப்படின்னு, உனக்கு உன் தம்பியை உன் மகளை கட்டி வைக்க சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படிங்கிறாங்க. உனக்காக நான் ஒத்துக்கிறேன் அப்படி அப்பா அப்படின்னு தங்கி கூப்பிட. வா கண்ணு என் பொண்ணு நீ, எனக்கு புரியுது உனக்கும் மாமன் மேலே அம்பட்ட ஆசை, சரி உங்களை பிரித்த பாவம் எனக்கு எதுக்கு, ஆனால் அவன் சரியில்லைன்னு நினச்சி தான் எல்லாம் பண்ணேன், நீயே அது தேவையில்லைங்கும் போது நான் என்ன பண்ண முடியும், உன் லைஃப் நல்லா இருந்தால் சரி தாங்கிற மாதிரி அவரும் வந்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இவ்வளோ நேரம் இருக்கியோ ஒரு கனவு உலகத்தில் இருந்த மாதிரி இருக்குது. அவனோ காதை நல்லா திட்டி, கடப்பாரமி சம்மாம்மா நிஜமாவே உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறான். சம்மதமாப்பில் அப்படிங்கிறாரு. ஆனாலும் அடி பலமோ அப்படிங்கிற மாதிரி தொட. ஐயோப்பா செம்மையாக அடி பிச்சு எடுத்துட்டயா, எத்தனை நாள் வஞ்சமோ வச்சு தீர்த்துட்ட அப்படிங்க. இல்லை மாப்பிள்ள அப்படின்ட்டு அவரோ அப்படி வந்து மெதுவாக கை வச்சாலுமே, ஐயோ மாமா வலிக்குதியா விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இப்போ அவங்க கிட்டே வர. நீங்களும் அப்படியே மூஞ்ச தூக்கி வச்சு நிற்க. இப்போ நீ ஏண்டி இவ்வளோ நேரம் பக்கமாக டைலாக் அடிச்சுட்டு மூஞ்ச தூக்கி வச்சு நிற்கிற, நீ தான் என்னை வேணாம் போனில்ல, எதுக்கு வர, ஐயோ முதல்ல இருந்தா ஏம்மா தாயே, ஏதோ உங்கள் அப்பா வந்து இப்படி தான் பேசவும் எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நம்மளால கெட்டு போகணுன்னு தான் கிளம்பிடலான்னு. ஓ
அப்போ என்னை விட்டுட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ இப்போ நீ ஆரம்பிக்காதடி. இல்லடி தெரியாமல் பண்ணிட்டேன், சாரிடி அப்படின்ட்டு எத்தனை பேர் அப்படியே குடும்பத்தை நிற்க வச்சு எல்லாரும் இங்கே கொஞ்சம் நேரம் இல்லைங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கேட்க என்னடா பண்ண போகிறேன்னு பார்த்தா பொத்துன்னு காலில் சாஸ்ட்ராங்கமாக எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கடா, தெரியாமல் வயசு கொள்ளாரில் பண்ணிட்டேன், இனி எதுவும் பண்ண மாட்டேன், நான் இங்கே இருக்கிறேன், என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கோங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்படியே வந்து கெஞ்சேன். எல்லாத்துக்கும் சிரிப்பு வந்தது. படவா அப்படின்ட்டு அப்பாக்காரு அப்படியே வந்துட்டு காது பிடிச்சது. சாரி டேட், உங்கள் பேச்சை நான் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேக் பண்ணிக்கிறான். அதான் என் மாப்பிள்ளை அவனுக்கு புரிய வச்சுட்டாரே நல்லா அடியை போட்டு அப்படிங்க. ஆமாப்பா நீங்கள் கொடுக்காதெல்லாம் அவர் கொடுத்துட்டார் அப்படிங்க. சாரி மாப்பிள்ளை அப்படிங்கிறாரு. சாரி மாமா, நானும் சாரி அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக எல்லோரும் சாரிலாம் கேட்டு ஓகே ஆகிடுது. ஸோ அந்த திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கல்யாணத்தை கோலாகலமாக கிராண்டாக பண்ணுறாங்க. ஸோ கல்யாணம் வந்து அப்படியே வந்துட்டு ரிக்கியோ பட்டு வேஷ்டி சட்டையில் கம்பீரமாக உட்காந்துருக்கா. அங்கே பொண்ணுங்களாம் அவனை சைட் அடிக்க அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. வரும்போது கூட மனமேடியில் அவனை பார்க்குறீங்களோ இல்லையோ அவனை சைட் அடிக்கிற பொண்ணுங்களை தான் பார்த்து ஆளுங்களை மூஞ்சியும் பாரு, இங்கே வந்து கூட சைட் அடிக்கிறாளுங்க, அவன் என் புருஷண்டி அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே வந்து ரிக்கி பக்கத்தில் உட்கார. ரிக்கியோ அதெல்லாம் படித்த மாதிரி நடி பொறாமையா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க ரொம்ப நல்லா நடிக்காத, உன்னை எனக்கு பிடிக்கும், அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, நீ என்கிட்ட இந்த எஸ்கேப் ஆகலாம் நான் நினைக்கிறா, என்கிட்டையும் பேசிவிட்டு அப்படியே என்னை விட்டுட்டு வரலான்னு. ஐயோ அதெல்லாம் இல்லடி, நான் உண்மையிலே லவ் பண்ணுறேன், அதையும் பார்க்க தானே போகிறேன், உன் சேட்டெல்லாம் பார்த்தேன். அன்னைக்கு அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லாத மாதிரி பேசினேன். ஆமாம் அப்படிலாம் சொன்னால் தானே கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்போ இது ரிவெஞ்சா? எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, எல்லார்ட்டையும் வலிஞ்சு வச்சுருக்க, என்னெல்லாம் அடிச்சு வச்சுருக்க, என்னமோ கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி கேவலமான விஷயம்லாம் பேசி வச்சுருக்க. அது ஏதோ வயசு கொள்ளாரில். என்னோட கொள்ளார் உனக்கு மண்டையா? இப்போ மட்டும் என்ன அங்கே நிற்கிற பிள்ளைங்களெல்லாம் நீ பார்க்கல? அம்மா சத்தியமாக பார்க்கலடி, உன்னை தாண்டி பார்த்தேன், கிழிச்சேன், உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் அப்படியே 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே அங்கே உட்காந்துருக்க. ஐயரோ ஏதோ லவ்வாக பேசிக்கேச்சு. ஐயோ அதெல்லாம் அப்புறம் பேசிக்கோங்க, இந்தாங்க தாலியை கட்டுங்க, இவர் வேறு அப்படின்ட்டு அவனும் தாலி எடுத்து கழுத்தில் கட்டும்போது முறம் முறைக்கிறீங்க. ஆத்தி நான் இந்த முறம் முறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் கழுத்தில் தாலியை கட்டி அப்படியே மெட்டி போடும்போது அவன் கையை சேர்த்து நச்சுன்னு மீச்சு விட ஐயோ அப்படின்ட்டு விரல உருவிக்கிட்டு என்ன இப்போயும் ஆரம்பிச்சுட்டா பொண்டாட்டி கொடுமையா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க இனிமே தாண்டி இருக்கேன் ஆட்டோ அப்படிங்கிற மாதிரி நீங்களும். அடுத்து ஒவ்வொரு சடங்கும் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பால் பழம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் எப்படா ரூமுக்கு விடுவாங்கன்னு இருக்கி அவளோட கற்றுட்டுக்க அப்படியே நீங்கள் ருத்ரகாலியாக வந்து அவங்கள நிற்க எதுக்கடி இப்படி அப்படின்னு. அது என்ன ஃபோட்டோ, அவளுங்கெல்லாம் யார், எவளுங்க, எந்த ஃபோட்டோ அப்படின்னு அவன் முழிக்க. தோ இதில் இருக்காளே இவ யார், இவையே அங்கே தொட்டுட்ருக்கா, அவையா அப்படி படுத்துட்ருக்கா, கேள்வியாக கேட்டு அவனை போட்டு சாவடிக்க. அப்படியே நமக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்ரி, அது ஒன்று தான் கேடு, என்ன வேலை பார்த்து வச்சுருக்க, உன்னை கொஞ்ச நாள் வெளிநாட்டுக்கு அனுப்புனா நீ இந்த வேலை தான் பார்ப்பியா அப்படின்னு போட்டு மொத்துன்னு மொத்தி அவனை கேள்வியாக கேட்டு சாவடிச்சு. இது என்னடா சேட்டு, இந்த கேள்விலாம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடின்னு அடிக்க. அப்படியே முடிஞ்சதெல்லாம் தோண்டி எடுத்து அடிக்கிறாளே அப்படின்ட்டு அவனும் தெரியாம பட்டடி 1000 சாரி கேட்டாலும் விடுறதா இல்லை, போட்டு மொத்துன்னு மொத்திட்டு டயர்டாகி தூங்கிடுறீங்க. அப்படி பாவி ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன பண்ணுவாங்க, இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் அவனும். நீ தூங்கினாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு ஹக் பண்ணி அவங்க கன்னத்தில் கிஸ் பண்ண. நான் கோவமாக இருக்கேன் அப்படிங்க. உன் கோவத்தை எப்படி தணிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்கள திருப்ப நீங்களும் விடு மாமா அப்படின்ட்டு திமிர அவங்க லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணி அவங்கக்கிட்ட உன்னை தவிர வேறு யாரையும் மனசில் இல்லடி, உன் அளவுக்கு யாரையும் மனசுக்குள்ளே வரவும் இல்லடி, சும்மா இந்த சேட்டோட சரி, மற்றவங்கள யாரையும் நான் இந்த மாதிரி இது பண்ணதில்லை அப்படின்ட்டு அவன் புரிய வச்சு அவங்களோட தாம்பத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ 2 பேரும் அப்புறம் என்ன தான் வந்துட்டு சண்டைகள் வந்தாலும் அப்படியே அதெல்லாம் வந்துட்டு சின்ன சண்டைகள் தான், எப்படியாவது அவங்களை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிடுவான். அதுக்காகவே வெளிநாட்டுக்கு அப்புறம் போகவே இல்லை, இங்கேயே உங்களோடையே செட்டில் ஆகிட்டான். ஸோ இப்படி இருந்தாலாச்சும் மனசு மாறுவீங்கன்னு தான் உங்களுக்கும் அவன் மனசு புரியும். இருந்தாலும் அப்பப்போ அந்த பழைய நினைவுகள் வந்து கோவம் வந்து தூக்கி போட்டு மிதிப்பீங்க. ஸோ ஹாப்பியாக ஒரு ஃபேமிலியாக எல்லோரும் இருக்க. உங்களுக்கும் வந்துட்டு நீங்களும் கன்சீவ் ஆகுறீங்க. ஸோ அது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ரிக்கி அவங்கள பார்த்து கவனிச்சிக்கிறான். ஸோ அவன் பண்ண தப்புக்கலாம் அப்பப்போ நீங்கள் ஏதாவது தண்டனைங்கிற பேரில் அவன்கிட்ட வந்து போட்டு படாப்படுத்தவும் அவனும் அதுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ மூட் ஸ்விங்கில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அனுசரித்து போகிறான். அழகான 2 ட்வின் பாய்ஸ் பிறக்கிறாங்க. ஸோ எப்பிலாக் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பசங்களும் வந்துட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக அப்படியே வந்துட்டு இருக்கானுங்க, குட்டி பசங்க க்யூட்டாக. ஸோ அப்படியே வந்து ட்ரெஸ் பண்ணி திருவிழாவில் நிற்க வச்சுருக்க. அங்கே இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் பார்த்து அவனுங்க என்னமோ ஜஸ்ட்டு சும்மா தான் பார்க்குறானுங்க. பட் அந்த பொண்ணுங்களாம் அப்படியே அவனுங்க இருக்கிற அழகு குட்டி பிள்ளைங்களாம் இவன் ரொம்ப அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கா. அவனுங்களும் யூ ஆல்சோ லுக்கிங் குட் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்க. இந்த வயசுல எப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் அப்பாவோ பேராண்டிங்களா அப்படின்னு பார்க்க போ தாத்தா அப்படின்ட்டு அவனுங்க போக
இங்கே பாரு அவன் பசங்களா அப்படின்னு வந்து கட்டுறாரு. நீங்களும் என்ன பண்ணுறானுங்கப்பா அப்படின்னு வந்து பார்க்க பொண்ணுங்களோட நின்று அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருக்க. இப்போயே வா அப்படிங்கிற மாதிரி பார்க்க இந்த பக்கம் திரும்ப அறிக்கையே வந்துட்டு அங்கே நிற்கிற கேர்ள்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்க. அப்பனை மாதிரி அப்படியே தப்பாமல் பிறந்திருக்கானுங்க அப்படின்னு அவங்களுக்கு 2 சாத்தை போட்டு வாங்கடா எப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைங்க கிட்ட பேசிக்கிட்டு இழுத்துட்டு வந்து இங்கே ரிக்கி முன்னாடி நிற்க. ரிக்கியோ அப்படியே பேசிட்டு திரும்ப ஆத்தாடி இவ இப்போ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்திரகாளி மாதிரி நிற்கிறவங்கள பார்த்து பயப்பட அப்படியே நீங்கள் 2 அப்படியே உங்களை மாதிரி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை அவனுக்கு முன்னாடி விட டே என்னையே தான் படுத்துறேன்னா அவனுங்களையும் மாடி என்னடா ஆச்சு அப்படிங்க. டாடி நாங்கள் கேர்ள்ஸ் கிட்ட தான் சும்மா பேசிகிட்டு இருந்தோம், மம்மி இழுத்துட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுங்களுக்கு மாடி அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் உங்கள் புத்தி தானே வரும் அப்படின்ட்டு நீங்கள் ஆரம்பிக்க. ஆத்தாடி மறுபடியும் ஆரம்பிக்காத, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அங்கே நிற்கிறவங்கக்கிட்டலாம் உங்களுக்கு என்ன பேச்சு அப்படின்ட்டு வந்துட்டா நீங்கள் சண்டைக்கு போக. ஐயோ ஏய் எவ்வளையுமே பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவளுங்களாம் வந்து பேசுகிறாளுங்கடி, இனி யாரையும் பார்க்க மாட்டேன் போதுமா நம்ம மட்டும்தான் எனக்கு அப்படின்னு இப்படி சொல்லி ஏமாத்துங்க போங்க அப்படின்ட்டு நீங்கள் கோமா நகர. டே குட்டி வாண்டியூஸ் 2 பேரும் அப்படியே தாத்தா பாட்டிக்கிட்ட போங்க, நான் மம்மியை கரெக்ட் பண்ணிட்டு வரேன். ஏதே ஐ மீன் அவங்க கோமா இருக்காங்களா அதை சொன்னேன், சரி பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அவனை உங்கள் பின்னாடியே வர. நீங்கள் கோச்சிட்டு முன்னாடி நடக்க எப்பவும் போல் அதே ஆழமாக தெரியல உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அந்த மரத்தோட சாட்சி நிப்பாட்ட. போமாம்மா அப்படின்ட்டு கண்ணெல்லாம் கலங்க. இத்தனை வருஷம் ஆச்சு இன்னுமா என்ன நம்பலை அப்படிங்க. நம்புகிறேன் தான், ஆனால் எனக்கு என்னமோ பொண்ணுங்களோட ஒன்று பார்க்கும் போதெல்லாம் கோவமாக வருது அப்படின்ட்டு நீங்கள் இயலாமையில் அழுகிறீங்க. அவனுக்கு அது புரியுது. இதுக்கு பேர் பொசசிவ்டி. என் மேலே அவ்வளோ பொசசிவா, அவ்வளோ லவ்வா, அவ்வளோ ஜலஸா அப்படின்னு கேட்க. ஏன் உனக்கு இல்லையா இதே மாதிரி நான் போய் 4 பசங்கிட்ட அப்படின்னு டக்குன்னு வாய முடிகிறான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்க சொல்லாத கணமா அதை கேட்கக்கூட என்னால் முடியாது. இப்போ தான் புரியுது. சாரிடி, இனி யார்கிட்டையும் பேச மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன், என் மேலே ப்ராமிஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. ஐயோ மாமா அப்படின்னு பதறீங்க. அவனோ நீ மட்டும் தாண்டி என் லைஃப்பில் எப்போவுமே புரியும் போதுமா. பேசுனா அவங்க கூட எல்லாம் போயிடுவாங்களா? ஏதோ பண்ணியிருக்கேன் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ நீ மட்டும் தாண்டி, உன்னை தவிர வேறு யாரும் இங்கே இல்லை, உனக்கு மட்டும்தான் இந்த இடம் போதுமா அப்படின்னு சொல்லி தன்னோட ஹார்ட்டை காட்ட. நீங்கள் அந்த இடத்துல அப்படியே கிஸ் பண்ணி லவ் யூ அப்படின்னு அழுகியோட சொல்ல. அதை சிரிச்சுக்கிட்டு தான் சொல்கிறது ஐ லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு ஹக் பண்ணி அவன் கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. அப்போ அங்கே கசகசன்னு பசங்க பேசிக்கிட்டு ஏதோ போகிற சவுண்ட் கேட்குது. என்ன அப்படின்னு ரொம்ப திரும்பி பார்க்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க 2 குட்டீஸ் தான் அங்கே இருக்கிற கேர்ள்ஸுங்களோட ஜாலியாக பேசி நிற்க. இவனுங்களை திருத்த முடியாது அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ரிக்கியோ ஐயோ ஜீன் அப்படின்ட்டு சிரிக்கிறான். எல்லாம் உங்களால் அப்படின்னு அவனை அடிக்க. சாரி நீ பொண்டாட்டி விட்டுட்டி, சின்ன பசங்க தானே, நீங்களை பேசி நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு அவங்கள ஹேக் பண்ணி. சரி இப்போ நீ கூல் ஆகு அப்படின்னு அவங்க கணத்தில் மறுபடியும் கிஸ் பண்ண. நைஸாக ஐஸ் வைக்காதீங்க நகருங்க அப்படின்ட்டு நகர போகிறீங்க. இவா மூடை ஏற்றி விட்டு போகிற பற்றியா அப்படின்னு இழுத்து உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ மாமா அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் லவ் யூ டி, உன்னை தவிர யாரும் என் லைஃப்லேயே இல்லைன்னு நினைக்கவும் மாட்டேன்டி, நீ மட்டும்தான் அப்படின்னு அவங்கள நம்ப வச்சு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறான். அவன் மனசுக்குள்ளேயும் எத்தனையோ வந்துட்டு ப்ளே பாயாக இருந்திருக்கும்போது நிறைய பேர்த்த பார்த்துருக்கான், கடந்து வந்திருக்கான். ஆனால் யாரும் உங்கள் அளவுக்கு அவன் மனசில் ஸ்ட்ராங்காக நின்னதில்லை. இப்போ வரைக்கும் நீங்கள் மட்டும்தான் அவன் லவ்னு அதை வாழ்ந்துட்டுருக்கான். அது உங்களுக்கு தெரியும். சும்மா பேசும்போதெல்லாம் அப்படி சண்டை போடுவீங்க, அவ்வளோதான். இப்படியே ஹாப்பியாக போயிட்டுருக்கோங்க லைஃப். இது ஒரு குட் எண்டிங்காக நினைக்கிறேன். இதோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.